நிர்வாகி லூ உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் விற்பனை இலக்குகள் இருந்தன. அதை அடையத் தவறினால் கடுமையான விளைவுகள் ஏற்படும். குறைந்தபட்சம் அபராதம், மோசமான நிலையில் குற்றவியல் நடவடிக்கைகள் என விளைவுகள் மிக தீவிரமாக இருந்தன. லூ போன்ற அதிகாரிகளால் கூட அத்தகைய தண்டனையை தாங்க முடியாது. பல தற்காப்பு கலை நிபுணர்கள் பெவிலியனுக்கு வந்தாலும் அவர்கள் செலவழிக்கும் தொகை மிக குறைவாகவே இருந்தது. அதனால்தான் ஒவ்வொரு வாங்குபவரையும் லூ புகழ்ந்து தள்ளிக் கொண்டிருந்தார். இறுதியில் எல்லாம் விற்பனையை அதிகரிப்பதில்தான் இருந்தது. இப்போது டாங் சியான் 3வது தளத்தில் இருந்த அனைத்து எர்த் ரேங்க் பொக்கிஷங்களையும் ஒரே அடியில் வாங்கினார். இது லூவின் இலக்கை எட்ட மட்டும் உதவவில்லை, அதை தவிடுபொடியாக்கியது. இந்த ஆண்டின் மேலாளர் மதிப்பீட்டில் அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி முதலிடம் பிடித்து மற்ற எல்லா மேலாளர்களையும் வீழ்த்தப் போவது உறுதி. இதற்கெல்லாம் காரணம் டாங் சியான். லூ எப்படி மகிழ்ச்சியில் திளைக்காமல் இருக்க முடியும்? நிர்வாகி லூ, பணம் செலுத்துவதை எளிதாக்க நான் சில ஸ்கை கிறிஸ்டல்களை ஸ்பிரிட் கிறிஸ்டல்களாக மாற்ற விரும்புகிறேன் என்றார் சியான். ஸ்பிரிட் ஸ்டோன்களுக்கு மேல் ஸ்பிரிட் கிறிஸ்டல்களும் அதற்கு மேல் ஸ்கை கிறிஸ்டல்களும் ஹோலி கிறிஸ்டல்களும் ஆர்கேன் கிறிஸ்டல்களும் இருந்தன. இவை ஒவ்வொன்றும் தரம் குறைந்தவை, நடுத்தரமானவை, உயர்ந்தவை மற்றும் மிக உயர்ந்தவை என பிரிக்கப்பட்டிருந்தன. இவை தற்காப்பு கலை உலகில் கரன்சிகளாக பயன்படுத்தப்பட்டன. நிர்வாகி லூ ஆச்சரியத்தில் மூச்சு திணறினார். டாங் குடும்ப தலைவரிடம் ஸ்கை கிறிஸ்டல்கள் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாற்றுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சியாவோ, டாங் குடும்ப தலைவருக்கு மிகச்சிறந்த மாற்று விகிதத்தை வழங்கு. லாபம் எதையும் எதிர்பார்க்காதே. பெவிலியனில் கிறிஸ்டல்களை மாற்றும் சேவை இருந்தது. ஆனால் அதற்கு 5% வரை சேவை கட்டணம் வசூலிக்கப்படும். பெரிய பரிவர்த்தனைகளில் இந்த 5% என்பது மிகப்பெரிய லாபத்தை தரும். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், சியான் உயர்ந்த தரத்திலிருந்து குறைந்த தரத்திற்கு மாற்ற விரும்பினார். பொதுவாக யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள், ஏனெனில் இதில் இழப்பு அதிகம். ஒரு சாதாரண ஸ்கை கிறிஸ்டலை 10 மிக உயர்ந்த ஸ்பிரிட் கிறிஸ்டல்களாக மாற்றினால் கூட அது பெரிய நஷ்டமே. நிர்வாகி லூவுக்கு சியானின் உண்மையான நோக்கம் தெரியாது. அதுதான் 10,000 மடங்கு அதிகரிப்பு. விதிகளில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி கீழ்நோக்கி மாற்றி பின் சிஸ்டம் மூலம் மேல் நோக்கி அதிகரித்து பெவிலியனிடமிருந்தே பொக்கிஷங்களையும் படிகளையும் ஏமாற்றி பெறுவதுதான் சியானின் திட்டம். இருந்தபோதிலும் சியான் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை புரிந்து கொண்டார். முதல் வருகையிலேயே இவ்வளவு பணத்தை வாரி இறைப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தும். லியாங் மற்றும் எல்டர் சூ போன்ற முட்டாள்கள் அனைவரின் கவனத்தையும் திசை திருப்பியது நல்லதாக போயிற்று. தொடர்ந்து அதிகப்படியான பணத்தை வெளியே எடுத்தால், இது என்ன குடும்ப சொத்து, இவ்வளவு பணம் இவருக்கு எங்கிருந்து வருகிறது என்ற தேவையில்லாத கேள்விகள் எழும். அதனால் அவர் 10,000 குறைந்த தர ஸ்கை கிறிஸ்டல்களை மட்டும் மாற்றிவிட்டு நிறுத்திக் கொண்டார். எர்த் ரேங்க் பொக்கிஷங்களை பொறுத்தவரை அவர் இருப்பு முழுவதையும் வாங்கினாலும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரித்து கொடுத்தால் அது ஒருவருக்கு அதிகம் வராது. அதனால் லூவோ அல்லது சியாவோவோ சந்தேகம் கொள்ளவில்லை. சியான் நீண்ட கால நிதானமான அணுகுமுறையை திட்டமிட்டார். அவ்வப்போது வந்து பெரிய அளவில் பொருட்களை வாங்கினால் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள். டாங் குடும்ப தலைவரே, நீங்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டுவதால் நாங்கள் விரைவில் ஒரு ஏலத்தை நடத்த உள்ளோம். உங்களுக்கு அதில் கலந்து கொள்ள விருப்பமா என்று லூ பணிவாக கேட்டார். ஏலத்தில் என்னென்ன இருக்கும்? பெவிலியனின் சிறந்த நிபுணர்களால் அங்கீகரிக்கப்பட்ட பொக்கிஷங்கள் மட்டுமே இருக்கும். குறைந்தபட்சம் ஹெவன் ரேங்க் தரத்தில் இருக்கும். எலிமெண்டல் கற்கள், இன்சைட் கற்கள், பண்டைய கால புத்தகங்கள், ஒப்பற்ற ஆயுதங்கள் என பல இருக்கும். எலிமெண்டல் கற்களும் இன்சைட் கற்களும் தனக்கு தேவை என்பதால் சியான் உடனடியாக ஒப்புக்கொண்டார். அத்தியாயம் 45. ஏலம் தொடங்குகிறது. வெறித்தனமான ஏலம். டாங் தலைவரே, தயவுசெய்து என்னை பின்தொடருங்கள். தலைமை நிர்வாகி லூ மரியாதையுடன் குனிந்து சியானை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த அறையின் 3 பக்கங்களிலும் கிறிஸ்டல் கற்களால் செய்யப்பட்ட வெளிப்படையான திரைகள் இருந்தன. அங்கிருந்து ஏல அரங்கத்தின் எந்த மூலையையும் தெளிவாக பார்க்க முடியும். இந்த ஏல அரங்கம் முற்றிலும் ரகசியமானது. தலைவர் டாங், உங்கள் அடையாளத்தை யாரும் அறியாமல் நீங்கள் தாராளமாக ஏலம் கேட்கலாம் என்றார் லூ. புன்னவையுடன் சியான் இதை புரிந்து கொண்டார். முந்தைய வாழ்க்கையிலும் அவர் இத்தகைய ஏலங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அடையாளத்தை மறைப்பது பொக்கிஷங்களுக்காக கொலைகள் நடக்கும் இந்த உலகில் மிகவும் அவசியம். சியாவோயா, உனக்கு எது வேண்டுமானாலும் கேள். இன்று எல்லாவற்றிற்கும் நானே பணம் செலுத்துகிறேன் என்றார் சியான். சியாவோயாவின் கண்கள் உணர்ச்சியால் கலங்கின. இளைய தலைமுறையை பற்றி எப்போதும் சிந்திக்கும் ஒரு உண்மையான தலைவராக சியான் அவளுக்கு தெரிந்தார். அன்பையும் அதிகாரத்தையும் சமமாக வைத்திருப்பதே ஒரு ஆட்சியாளருக்கு சரியான பாதை என்று தலைமை நிர்வாகி லூ மனதிற்குள் பாராட்டினார். ஒரு ஆட்சியாளருக்குரிய சரியான பாதை இதுதான். இந்த டாங் தலைவர் இளையவராக தோன்றினாலும் அவரது செயல்பாடுகள் நிதானமாகவும் கூர்மையாகவும் இருந்தன. நிச்சயமாக இவர் ஒரு வலிமையான மனிதர் என்று தலைமை நிர்வாகி லூ தனக்குள் எண்ணிக்கொண்டார்.
இந்த தங்க முட்டையிடும் வாத்தைத்தான் இறுக்கமாக பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் ரகசியமாக உறுதி பூண்டார். பெவிலியனின் நடுத்தர மட்ட அதிகாரிகளுக்கும் விற்பனை இலக்குகள் இருந்தன. யாராவது லாபத்தை கொண்டு வந்தால் ஒரு சாதாரண நபர் கூட மேலாளராக உயர்ந்துவிட முடியும். இன்று டாங் ஷியான் செலவழிக்கும் தொகை லூவின் பதவியை ஒரே அடியில் அடுத்த நிலைக்கு உயர்த்தும். ஏலம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய சிறிது நேரத்திலேயே சிவப்பு நிற மெல்லிய ஆடை அணிந்த நீண்ட கால்களை கொண்ட ஒரு உயரமான பெண் இடுப்பை அசைத்தபடி மேடைக்கு வந்தாள். அவளது மென்மையான முகம் பழகிப்போன ஒரு புன்னகையை ஏந்தியிருந்தது. அவள் பேசுவதற்கு முன் அனைவரையும் வணங்கினாள். பரலோக பெவிலியனின் 7 அரங்குக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். அவள் அழகாக இருந்தது மட்டுமல்லாமல் அவளது குரலும் ஒரு காதலி காதருகே கிசுகிசுப்பதைப் போல இனிமையாக இருந்தது. திடீரென்று ஒரு தனி அறையிலிருந்து ஆணவம் நிறைந்த குரல் கேட்டது. மிஸ் ஷ்வா எப்போதும் போல அழகாகவே இருக்கிறார். அந்த குரல் எதிர்பாராத விதமாக ஏலத்தின் அமைதியை குலைத்தது. இருப்பினும் திரைக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்தது போலவே ஷ்வா அழகாக புன்னகைத்தாள். நீங்கள் என்னை புகழ்கிறீர்கள் ஐயா. எனது இந்த தோற்றம் அத்தகைய புகழுக்கு தகுதியானது அல்ல. நான் உன்னை அழகி என்று சொன்னால் நீ அழகிதான். அந்த ஆணவ குரல் மீண்டும் ஒலித்தது. பின்னர் மற்றொரு தனி அறையிலிருந்து வேறொரு குரல் வந்தது. நீ வழிவதென்றால் வேறு நேரத்தில் வைத்துக்கொள். மற்றவர்களின் நேரத்தை இங்கே வீணடிக்காதே. முந்தைய ஆணவ குரல் பதிலளித்தது. நான் பேசும்போது நீ நன்றியுடன் கேட்க வேண்டும். அது உனக்கு கிடைக்கும் கௌரவம். எனக்கு அப்படி ஒரு கௌரவம் தேவையில்லை. அப்படியா? அந்த ஆணவ குரல் சற்று நிறுத்தியது. உனது மூச்சுக்காற்று சீராகவும் சமநிலையிலும் இருக்கிறது. நீ ஒரு தாவோயிச பிரிவைச் சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். இந்த நிலப்பரப்பில் செலஸ்டியல் மாஸ்டரின் வழித்தோன்றல்கள் மட்டுமே இத்தகைய தன்மையை கொண்டிருப்பார்கள். அவரது 3 மகன்களில் நீ யார்? ஜாங் ஜிங்சி வெளியே சுற்றித் திரிகிறார். ஜூசென்சி தியானத்தில் இருக்கிறார். அப்படியானால் நீ யூ ஊசி தானே? இந்த வார்த்தைகள் விழுந்ததும் ஒட்டுமொத்த 7 அரங்கமும் நிசப்தமானது. சில வாக்கியங்களிலேயே மற்றவரின் அடையாளத்தை கண்டறிந்த அந்த இளைஞனின் திறமையைக் கண்டு டாங் ஷியானே ஒரு கணம் வியந்து போனார். இந்த அகந்தை கொண்ட இளைஞனுக்கு பின்னால் பெரிய பின்னணி இருந்தது. நிர்வாகி லூ மென்மையாக சிரித்தார். தலைவர் டாங், கொள்ளை மற்றும் வாழின் இரட்டை பாரகான்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? டாங் ஷியானின் கண்கள் சுருங்கின. சூ பாமுன், அந்த பெயர் சமீபத்தில் புகழ்பெற்ற ஒரு மேதையைச் சார்ந்தது. அவர் எங்கிருந்து வந்தார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் எப்போதும் வெள்ளை நிற டிராகன் குதிரை வண்டியில் வருவார். அவருக்கு 2 ஆசைகள் மட்டுமே இருந்தன. ஒன்று, வலிமையான வீரர்களைச் சவால் விட்டு அவர்களை தன் காலடியில் மண்டியிட வைப்பது. அவர் தற்காப்பு கலை உலகுக்கு வந்த பிறகு 9 போர்களில் மட்டுமே ஈடுபட்டிருந்தார். ஆனால் அந்த 9 எதிரிகளும் ஹெவன்லி ப்ராடிஜி பட்டியலில் இருந்த சிறந்த மேதைகள். அவர்களில் ஒருவரால் கூட இவரது 3 வாழ்வீச்சுகளை தாங்க முடியவில்லை. அவரது 2வது ஆசை அழகிகளை துரத்துவது. அப்படியானால் அது இவர்தானா? ஷியான் மெதுவாக தலையசைத்தார். லூ சிரித்தார். தலைவர் டாங், மிகவும் புத்திசாலி. ஆனால் நான் எதையும் சொல்லவில்லை. எனக்கு எதுவும் தெரியாது. விருந்தினர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்துவது பெவிலியனின் விதிமுறைகளுக்கு எதிரானது. லூ இவ்வளவு சொன்னதே பெரிய விஷயம். ஆனால் ஷியான் அடிக்கடி வரப்போகிறார் என்பதால் லூ காட்டிய நல்லெண்ணம் இது. ஷ்வா தனது கைகளை தட்டினாள். 2 பணிப்பெண்கள் ஒரு கருப்பு தட்டை ஏந்தி வந்தனர். அதில் ஒரு மாத்திரை இருந்தது. இந்த மாத்திரையின் பெயர் பி ஹைப்பில். இது ஆன்மக் கடலை திறந்து யுவான் ஹான் நிலைக்கு முன்னேற உதவும். மாஸ்டர் காங் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 50% வெற்றி வாய்ப்பை கொண்டது. ஏலம் 10,000 நடுத்தர ஆன்மீக படிகங்களில் தொடங்கியது. 50% வெற்றி வாய்ப்பு என்பது மிகப்பெரிய விஷயம். ஆன்மக் கடலை திறப்பது மிகவும் கடினம். 100 வீரர்களில் 5 பேருக்கும் குறைவானவர்களே அதில் வெற்றி பெறுவார்கள். அதனால் இத்தகைய மாத்திரைகள் மிக அவசியம். ஏலம் மழமழவென்று ஏறி 50,000 படிகங்களை எட்டியது. இது ஆரம்ப நிலையை விட 3 மடங்கு அதிகம். ஷ்வா தனது இனிமையான புன்னகையை தொடர்ந்தாள். இந்த மாத்திரை ஆன்ம சக்தியையும் சற்று அதிகரிக்கும். இது எதிர்கால பாதைக்கு உதவும். இந்த வார்த்தைகள் தீயில் எண்ணெயை ஊற்றியது போல ஏலத்தை 80,000 படிகங்களுக்கு கொண்டு சென்றது. அப்போது சூ பாமுன் பேசினார். 100,000 நடுத்தர ஆன்மீக படிகங்கள். இந்த இளைஞனுக்கு இன்று போர் அடிக்கிறது. அதனால்தான் சும்மா விளையாட்டுக்காக இதை வாங்குகிறேன். அரங்கம் அமைதியானது. விளையாட்டுக்காக 1,00,000 படிகங்களா? ஆனால் அப்போது மற்றொரு குரல் ஒலித்தது. 110,000 நடுத்தர ஆன்மீக படிகங்கள். இந்த மாத்திரையை நான் எடுக்கிறேன். அத்தியாயம் 46. வழியே இல்லை. பணத்தை செலவழிப்பது இவ்வளவு சுகமா?
இந்த குரலை கேட்டதும் ஷ்வாவே திகைத்துப் போனாள். சூ பாமுனின் இதழ்களில் ஒரு குரூரமான ஏளனம் தெரிந்தது. என்னோடு போட்டியிடுகிறாயா? உன்னிடம் அவ்வளவு வலிமை இருக்கிறதா? 120,000 படிகங்கள். புத்திசாலி யாராவது இருந்தால் அங்கே நிறுத்தியிருப்பார்கள். ஆனால் மறுமுனை ஒரு பைத்தியக்காரனைப் போல செயல்பட்டது. நான் விரும்புவதை யாராலும் பறிக்க முடியாது. 200,000 நடுத்தர ஆன்மீக படிகங்கள். பூம்! ஒட்டுமொட்ட ஏல அரங்கமும் குழப்பத்தில் வெடித்தது. அவர்கள் பைத்தியமா? ஒரு சாதாரண மாத்திரைக்கு 2 லட்சம் படிகங்களா? சூ பாமுனிடமிருந்தே தட்டிப்பறிக்க துணிந்த அந்த அறையில் இருப்பவர் யார்? அந்த ஆள் இன்னும் பெரிய பைத்தியமாக இருக்கிறான். தனது தனி அறையில் இருந்த சூபாமுனின் முகம் இயல்புக்கு மாறாக வெளுத்துப் போயிருந்தது. அற்புதம்! முதல் முறையாக என்னை இப்படி எதிர்க்க ஒருவன் துணிந்திருக்கிறான். 30,000 நடுத்தரத்தர ஆன்மீக படிகங்கள். இது முன்னெப்போதும் இல்லாத விலை. அனைவரும் பேச்சற்று திகைத்தனர். ஸ்வா ஒரு முட்டாளைப் போல புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். பெவிலியனை பொறுத்தவரை இதுபோன்ற கடும் ஏலப்போர்கள் லாபத்தை வாரி வழங்கும் என்பதால் அவளுக்கு மகிழ்ச்சி. மறுமுனையில் ஏலம் கேட்டது வேறு யாருமையை, டாங்ஷியான் தான். அவரிடம் பல விஷயங்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் ஆன்மீக கற்களுக்கும் படிகங்களுக்கும் பஞ்சமே இல்லை. அந்த பீ ஹைப்பில் அவருக்கு மிகவும் தேவைப்பட்டது. என்ன விலை கொடுத்தாவது அதை அடைய அவர் உறுதியாக இருந்தார். அவருக்கு 10,000 நடுத்தர ஆன்மீக படிகங்கள் என்பது வெறும் தூசு. 1,00,000 நடுத்தர ஆன்மீக படிகங்கள். சியான் அலட்சியமாக குரல் கொடுத்தார். சத்தம் நிறைந்திருந்த ஏல அரங்கம் அடுத்த நொடியே நிசப்தத்தில் ஆழ்ந்தது. அனைவரும் வாயடைத்துப் போயினர். நிர்வாகி லூவுக்கு குளிர்ந்த வியர்வை வழிந்தது. 1,00,000 ஆன்மீக படிகங்களை குவித்து வைத்தால் அது ஒரு சிறிய மலை போல இருக்கும். லூவுக்கு, தம்பி, இதையெல்லாம் விட்டுவிடு. உனக்காக 10,000 படிகங்களில் நானே ஒன்றை செய்து தருகிறேன். ஏன் இவ்வளவு செலவு செய்கிறாய் என்று கேட்கத் தோன்றியது. ஆனால் அவர் பேசவில்லை. சியான் எவ்வளவு செலவு செய்கிறாரோ அவ்வளவு லாபம் அவருக்கு. இப்போது லூவின் கண்களுக்கு சியான் வெறும் வாடிக்கையாளர் அல்ல, அவரது குலதெய்வம் போலவே தெரிந்தார். மறுபுறம் சூபாமுன் தனது விசிலியை பிடித்திருந்த கை கோபத்தில் வெளுத்தது. 1,00,000 படிகங்கள் என்பது அவருக்கே மிகப்பெரிய தொகை. சூபாமுன் அகந்தை கொண்டவர், ஆனால் பைத்தியக்காரர் அல்ல. ஒரு கசப்பான முணுமுணுப்புடன் அவர் பின்வாங்கினார். அந்த மாத்திரை டாங்ஷியானின் கைக்கு வந்தது. சுற்றியிருந்தவர்கள், என்ன ஒரு முட்டாள், ஒரு மாத்திரைக்கு இவ்வளவு செலவு செய்கிறானே, இவன் பெரிய இடத்து ஊதாரி பிள்ளையாக இருப்பான் போலிருக்கிறது. இவனது பெரியவர்களுக்கு தெரிந்தால் தோலை உரித்து விடுவார்கள் என்று கிசுகிசுத்தனர். ஆனால் சியான் எதையும் காதில் வாங்கவில்லை. சிஸ்டம், 10,000 மடங்கு மேம்பாட்டை செயல்படுத்து. டிங்! 10,000 மடங்கு மேம்பாடு வெற்றி. உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ரேங்க் பி ஹைப்பில் கிடைத்துள்ளது. சியான் அந்த மாத்திரையை உடனடியாக வாயில் போட்டார். அது தொண்டையில் இறங்காமல் நேரடியாக தலைக்குச் சென்று வெடித்தது போன்ற உணர்வை தந்தது. சியான் ஒரு மர்மமான உலகிற்குள் நுழைந்தது போல உணர்ந்தார். அவரது ஆன்மீக ஆற்றல் அலை அலையாக பாய்ந்தது. யுவான்ஹான் நிலையின் உச்சத்துக்கே அவர் சென்றார். அவரது ஆன்மீக உணர்வு, ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன், 500 லீயிலிருந்து 1000 லீயாக இரட்டிப்பானது. மற்றவர்களுக்கு இது நஷ்டம், ஆனால் சியானுக்கு இது மிகப்பெரிய லாபம். அடுத்ததாக ஒரு வெண்ணிறக்கல் மேடைக்கு வந்தது. அதை கண்டதும் சியானின் கண்கள் விரிந்தன. இது ஒரு இன்சைட் ஸ்டோன். இதை உட்கொண்டால் ஒருவரின் ஞானம் மற்றும் புரிந்துகொள்ளும் திறன் அதிகரிக்கும். ஆரம்ப விலை 5,00,000 நடுத்தர ஆன்மீக படிகங்கள் என்று ஸ்வா அறிமுகப்படுத்தினாள். சூபாமுன் மீண்டும் கணக்கு போட்டார். இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எப்படியும் 3,00,000 உயர்தர படிகங்களுக்குள் இதை எடுத்துவிடலாம். அவர் பேசத் தொடங்கும் முன்னே மீண்டும் அந்த குரல் ஒலித்தது. 50,000 உயர்தர ஆன்மீக படிகங்கள். அரங்கம் மரண அமைதியில் ஆழ்ந்தது. இது ஏலமா அல்லது விளையாட்டா? ஸ்வாவுக்கே தலை சுற்றியது. ஐயா, நீங்கள் சொல்வது உறுதிதானா என்று திக்கித் திணறி தயங்கினாள். ஆமாம், எனக்கு இழுபறி பிடிக்காது. ஏலத்தை கூவிக்கொண்டிருப்பது களைப்பாக இருக்கிறது. 50,000 உயர்தர படிகங்கள் என்றார் சியான். ஒரே மூச்சில் விலையை 10 மடங்கு உயர்த்துவது பெவிலியன் வரலாற்றிலே நடந்ததில்லை. வேறு யாரும் போட்டியிட துணியாததால் அந்த இன்சைட் கல்லும் சியான் வசமானது. அவர் சிஸ்டம் மூலம் அதையும் 10,000 மடங்கு மேம்படுத்தினார். பணத்தை செலவழிப்பது உண்மையிலே சுகமாக இருக்கிறது என்று பெருமூச்சு விட்டார். அத்தியாயம் 48. மர்மமான எஞ்சிய அசைவு, மீண்டும் வெற்றி. தொலைந்து போ, என்னோடு போட்டியிட துணிந்தவன் யார் என்று கண்டுபிடியுங்கள். சூபாமுன் ஆத்திரத்தில் கத்தினார். தற்காப்புவாத உலகிற்கு வந்த பிறகு அவர் ஒருபோதும் தோற்றவில்லை. ஆனால் இன்று 2 முறை உமனானம் பெற்றார். அவருக்கு பின்னால் இருந்த வீரர்களில் ஒருவர் உடனடியாக மறைந்தார். அவர் ஒரு ஷிண்டான் நிலை நிபுணர். ஒரு முழு பிரிவையே வழிநடத்தக்கூடிய தகுதி கொண்ட அவர் சூபாமுனுக்கு வெறும் ஏவலராக இருந்தார் என்றால் சூபாமுனின் பின்னணி எவ்வளவு பயங்கரமானது! என் ஏலத்தை தட்டிப் பறிப்பதா?
வேடிக்கை, மிக வேடிக்கை. சூபாமுன் அமைதியானார். ஆனால் அவரது கண்களில் சியான் இப்போது ஒரு பிணம் போலவே தெரிந்தார். ஏற்கனவே அவன் ஒரு பிணம். அவன் மட்டுமல்ல, டாங்ஷியானுடன் தொடர்புடைய அனைவரும் சாகப் போகிறார்கள். தனது மனநிலையை மாற்றிக்கொண்ட சூபாமுன் மீண்டும் தீவிரமானார். வெளியில் அவர் 2 முறை தோற்றது போல தெரிந்தாலும் சியானின் விதி முடிந்துவிட்டது என்று அவர் நம்பினார். ஆனால் ஏலம் தொடர தொடர சூபாமுனின் நிலைமை பரிதாபமாக மாறியது. ஒவ்வொரு முறை ஸ்வா ஒரு புதிய பொக்கிஷத்தை காட்டும்போதும் சியான் சற்றும் தயக்கமின்றி அதன் விலையை விட 10 மடங்கு அதிகமாக கேட்டு அதை இரக்கமிறக்கி தட்டி பறித்தார். சிறுவனே, நீ ஏலத்தையே சீர்குலைக்கிறாய் என்று ஒரு போர் வீரன் பொறுக்க முடியாமல் கத்தினான். அதற்கு சியான் மிக நிதானமாக, என்ன ஒரு நகைச்சுவை, நான் நியாயமாக ஏலம் கேட்கிறேன், வெளிப்படையாக வாங்குகிறேன். இதில் சீர்குலைவு எங்கே இருக்கிறது? உனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் பெவிலியனிடம் பேசிக்கொள், இல்லையென்றால் வாயை மூடு என்று பதிலளித்தார். அடுத்ததாக அன்றைய இரவின் இறுதிப் பொருள் மேடைக்கு வந்தது. ஒரு பணிப்பெண் தட்டில் ஒரு கிறிஸ்டல் கல்லை ஏந்தி வந்தாள். அதை கண்டதும் அரங்கமே அதிர்ந்தது. அது ஒரு லெகசி கிறிஸ்டல். ஷிண்டான் ஜிங் என்ற நிலைக்கு மேலான நிபுணர்களால் மட்டுமே உருவாக்கக்கூடிய இது ஒரு மாபெரும் சக்தியின் அனுபவத்தையும் திறமைகளையும் தன்னுள் உள்ளடக்கியது. ஸ்வா பெருமையுடன் கூறினாள், இதில் ஒரு வாழ்க்கலையின் எஞ்சிய அசைவு உள்ளது. இது ஒரு முழுமையான வாழ்க்கலையின் ஒரு பகுதி என்றாலும் இதன் சக்தி வான்நிலை நிபுணரின் முழு தாக்குதலுக்கு சமமானது. சூபாமுன் ஆவலுடன் பார்த்தார். இத்தனை நேரம் அவன் தண்ணீராக பணத்தை செலவழித்து விட்டான். இப்போது அவனிடம் எதுவும் இருக்காது. இதை நான் நிச்சயம் கைப்பற்றுவேன் என்று கணக்கு போட்டார். ஆனால் சியானிடம் இருந்தது வெறும் பணமலை அல்ல, பணமலைத்தொடர். இதன் ஆரம்ப விலை 10 லட்சம் உயர்தர ஆன்மீக படிகங்கள் என்று ஸ்வா அறிவித்தாள். விலை மெதுவாக 15 லட்சத்தை எட்டியது. அப்போது சியான் குறுக்கிட்டார். மெதுவாக விலையை உயர்த்தி நேரத்தை வீணடிக்காதீர்கள். 20 லட்சம் உயர்தர ஆன்மீக படிகங்கள். அரங்கம் மீண்டும் மரண அமைதியில் ஆழ்ந்தது. சூபாமுன் மூச்சு திணறி 23 லட்சம் என்று கத்தினார். சியான் அலட்சியமாக 30 லட்சம் என்றார். சூபாமுன் பேச்சற்று போனார். அவரிடம் இருந்த மொத்த சொத்தே 28 லட்சம்தான். நிர்வாகி லூ தூணில் சாய்ந்து நின்றார். அவரது கால்கள் நடுங்கின. 30 லட்சம் உயர்தர படிகங்கள் என்பது 30 கோடி சாதாரண படிகங்களுக்கு சமம். டாங்ஷியான் இன்று செலவழித்த மொத்த தொகை 50 அல்லது 60ஐ தாண்டிவிடும். தலைவரே, ஏன் இப்படி விலையை எக்கிர வைக்கிறீர்கள் என்று சியாவோயா கேட்கதற்கு, ஒரே அடியில் முடித்தால் எல்லோரின் நேரமும் மிச்சமாகும் என்று சியான் சாதாரணமாகச் சொன்னார். ஏலம் முடிந்ததும் ஸ்வா அவசரமாக சியானின் அறைக்கு வந்தாள். சியானின் கம்பீரமான தோற்றமும் அலட்சியமான பணப்புழக்கமும் அவளை ஈர்த்தது. அத்தியாயம் 48. அனைத்தும் இலவசம். துணை மண்டபத் தலைவியை கொள்ளையடிப்பதா? தலைமை நிர்வாகி லூ ஸ்வா உள்ளே வருவதைக் கண்டு திடுக்கிட்டார். ஸ்வா வெறும் அழகி அல்ல, அவள் இந்த பெவிலியனின் துணை மண்டபத் தலைவி, டெபுட்டி ஹால் மாஸ்டர். அவளது அதிகாரம் லூவை விட அதிகம். ஸ்வா தனது வசீகரமான கண்களால் சியானை பார்த்து, டாங் குடும்பத் தலைவரே, எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு ஆன்மீக படிகங்களை சேகரிப்பது எளிதல்ல. நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று வெளுகையாக தெரிவது போல கேட்டாள். ஆனால் சியான் அவளை உற்று நோக்கினார். அவளது புத்திசாலித்தனம் அந்த அழகின் பின்னால் மறைந்திருந்தது. தூய கூர்மையான புத்திசாலித்தனம் அவளுக்கு பின்னால் மின்னியது. டாங்ஷியானின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஆஹா ஸ்வா, உங்கள் வார்த்தைகளில் மறைமுக பொருட்கள் உள்ளன. அதோடு உங்கள் மூச்சடைக்கச் செய்யும் அழகும் சேர்ந்துள்ளது. இதயத்தில் சிறு பலவீனம் கொண்ட எந்த ஒரு ஆணும் ஏற்கனவே கட்டுப்பாடின்றி தற்பெருமை பேசத் தொடங்கியிருப்பான். ஆனால் டாங்ஷியானின் இதயம் அசையாத நீர் போல அமைதியாக இருந்தது. பெண்கள் அவர்கள் வாளை உருவும் வேகத்தை மட்டுமே குறைக்கக்கூடியவர்கள். எனக்கு தோன்றியது செய்தேன். 5 எளிய வார்த்தைகள். ஸ்வாயுவாவின் சக்தி வாய்ந்த தாக்கம் வெறும் காற்றில் விழுந்தது போல் ஆனது. எனது மகிழ்ச்சியை எந்த விலையும் கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் எவ்வளவு உணர்ச்சிமிக்க மனிதர், டாங் குடும்ப தலைவரே. ஸ்வா சற்றும் கோபமடைந்ததாக தெரியவில்லை. மாறாக அவள் இப்போது டாங்ஷியானை இன்னும் உயர்வாக மதிக்கத் தொடங்கினாள். முதலில் டாங்ஷியான் பணத்தை வீணாக செலவழிக்கும் மற்றொரு பொறுப்பற்ற இளம் வாரிசு என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது அவளது கருத்து மாறியிருந்தது. அமைதியான, புத்திசாலித்தனமான மற்றும் குறிப்பிடத்தக்க நிதானம் கொண்டவர். அந்த முரட்டுத்தனமான செயல்களுக்கு பின்னால் ஆழமான நோக்கம் இருந்தது. டாங்ஷியான் ஸ்வாவுடன் அதிக நேரம் செலவிட விரும்பவில்லை. இந்த பெண் சாதாரணமானவள் அல்ல. இவ்வளவு பெரிய அளவிலான ஆன்மீக கற்களை திடீரென கொட்டுவது மிகவும் அசாதாரணமானது. அவர் விரைவில் மீண்டும் இங்கே வர முடியாது.
இல்லையெனில் சந்தேகம் நிச்சயம் எழும். ஒருவருக்கு இவ்வளவு ஆன்மீக படிகங்கள் எங்கிருந்து கிடைத்தன? உண்மையில் டாங் ஷியான் அதிகமாக யோசித்துக் கொண்டிருந்தார். ஸ்வா சந்தேகம் கொண்டாலும் அவள் அதை ஆழமாக தோண்ட மாட்டாள். இது போர் பயிற்சியாளர்கள் மேலோங்கி நிற்கும் உலகம். அனைத்து முக்கிய சக்திகளுக்கிடையில் ஒரு எழுதப்படாத விதி இருந்தது. எல்லாவற்றிற்குமாக யாருடைய கைகளும் உண்மையாகவே சுத்தமானவை அல்ல. பரலோக பெவிலியன் கூட அதற்கு விதிவிலக்கல்ல. தங்களிடம் உள்ள ஒவ்வொரு பொக்கிஷமும் முறையான வழிகளில் வந்தவை என்று யாராவது நம்புவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? நிச்சயம் இல்லை. எனவே பிற ரகசியங்களை ஆராய்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருந்தது. டாங் ஷியான் ஒரு பெரிய செல்வத்தை செலவழித்திருந்தார். இது அவரை ஒரு மதிப்புமிக்க வாடிக்கையாளராக மாற்றியது. மேலும் விசாரிப்பது தற்கொலைக்கு சமம். டாங் ஷியான் வெளியேற திரும்பியபோது திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்து நின்றார். நான் இன்னும் சில பொருட்களை வாங்க விரும்புகிறேன். ஸ்வாவின் புன்னகை உறந்தது. கடவுளே, இவ்வளவு ஆன்மீக படிகங்களை செலவழித்த பிறகும் அவர் இன்னும் ஷாப்பிங் செய்து முடிக்கவில்லை. டாங் குடும்பத் தலைவர் எதை வாங்க விரும்புகிறார்? இயற்கை சாரக்கற்கள். டாங் ஷியான் 5 வார்த்தைகளை உச்சரித்தார். முந்தைய ஏலத்தின் போது அவர் ஏற்கனவே ஒரு போர் சாரக்கல்லை பெற்றிருந்தார். போர் நோக்கம் அவருக்கு இனி ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. சிந்தியன் நிலையை அடைவது எட்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் டாங் ஷியான் ஒரு ஒற்றை முன்னேற்றத்துடன் மட்டும் திருப்தி அடையவில்லை. அவர் போர் மற்றும் இயற்கை சாரங்கள் இரண்டையும் ஒரே நேரத்தில் அடைய இலக்கு வைத்தார். ஸ்வா மன்னிப்பு கேட்கும் பாவனையில் பதிலளித்தாள். இயற்கை சாரக்கற்கள் மிகவும் அரியவை. பரலோக பெவிலியனிடம் தற்போது அவை ஏதுமில்லை. டாங் ஷியான் முகம் சுழித்தார். இருப்பினும் ஸ்வா விரைவாக சேர்த்தாள். இயற்கை நோக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை பற்றி எனக்கு தெரியும். டானி நகரம், தியான் மனோர். டாங் ஷியான் அங்கு செல்ல விரும்பினால் ஒரு வரைபடத்தை வழங்க முன்வந்தாள். இதற்காக ஷியான் பணம் கொடுக்க முன்வந்தபோது ஸ்வா அதை மறுத்து தனது தனிப்பட்ட பரிசாக வழங்கினாள். நிர்வாகி லூ வரைபடத்தை கொண்டு வந்தார். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது உங்களுடன் விரிவாக உரையாடும் கௌரவம் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்று கூறி ஸ்வா விடை பெற்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு டாங் ஷியானும் அரங்கிலிருந்து வெளியேறினார். இதற்கிடையில் மற்றவர்கள் 7 அல்லது 8 விண்கல மோதிரங்களை முழுமையாக நிரப்பும் அளவுக்கு பொருட்களை வாங்கி முடித்திருந்தனர். இப்போது எல்லாம் வாங்கப்பட்டுவிட்டது. நான் விடைபெறுகிறேன். டாங் ஷியான் மேகக்கலத்தின் முன் நின்று நிர்வாகி லூவை பார்த்து புன்னகைத்தார். நிர்வாகி லூ 2 சிந்தியன் நிலை நிபுணர்களை ஷியானுக்கு பாதுகாப்பாக அனுப்பினார். அவர்களின் தலைக்கு மேலே 3 மலர்களின் பிம்பங்கள் மென்மையாக மிதந்து கொண்டிருந்தன. அவர்கள் கிட்டத்தட்ட ஜூ நிலைக்கு நெருக்கமானவர்கள். பரலோக பெவிலியன் வழங்கிய பாதுகாப்புடன் ஷியான் மேகக்கலத்தில் ஏறினார். கப்பல் மேகங்களை கிழித்து கொண்டு விரைந்தது. இந்த பயணம் உண்மையிலே மிகப்பெரிய லாபத்தை தந்தது. டாங் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தும் கிடைத்துவிட்டது. மிக முக்கியமாக இந்த அனைத்து பொக்கிஷங்களும் அடிப்படையில் இலவசம். ஏனெனில் அவர் டெமான் சீலிங் இடிபாடுகளில் இருந்து சேகரித்த குப்பைகளை விற்று 8 பில்லியன் ஆன்மீக கற்களை பெற்றிருந்தார். அவர் அவற்றை சாதாரணமாக மாற்றியிருந்தால் பெரிய லாபம் இருந்திருக்காது. ஆனால் டாங் ஷியானிடம் 10,000 மடங்கு அதிகரிப்பு 10,000 ஃபோல்ட் ஆம்பிளிஃபிகேஷன் சக்தி இருந்ததே. சிஸ்டத்தின் ஒரு சிறு மாற்றத்தால் 10,000 மடங்கு அதிகரிப்பு 10,000 ஃபோல்ட் ஆம்பிளிஃபிகேஷன் செயல்படுத்தப்பட்டது. 800 கோடி ஆன்மீக கற்கள் ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் உடனடியாக 800 கோடி ஆன்மீக படிகங்களாக ஸ்பிரிட் கிறிஸ்டல்ஸாக மாறின. டாங் ஷியானின் இருப்பு குறையவே இல்லை, மாறாக அசுர வேகத்தில் அதிகரித்தது. இது அடிப்படையில் எல்லாவற்றையும் இலவசமாக பெறுவது போலல்லவா? சிஸ்டத்தின் விதிகளை நான் சரியாக பயன்படுத்துகிறேன், அவ்வளவுதான் என்று சியான் ஒரு பன்றியைப் போல குதூகலத்துடன் சிரித்து கொண்டார். அவர் தனது வெற்றி களிப்பில் இருந்தபோது திடீரென மேகக்கூட்டங்களுக்குள்ளிருந்து சில ஆகாய கப்பல்கள் பாய்ந்து வந்து டாங் குடும்பத்தின் கப்பலை வழிமறித்தன. முன்னால் நின்ற கப்பலிலிருந்து முகமூடி அணிந்த ஒருவன் குதித்து, இந்த மலை என்னால் செதுக்கப்பட்டது, இந்த மரங்கள் என்னால் நடப்பட்டது, இந்த வழியே செல்ல வேண்டுமானால் சுங்கவரி கொள்ளை பணம் கொடுத்துவிட்டு போ என்று சினிமா பாணியில் கத்தினான். சியான் திகைப்படைந்தார். அவர் உண்மையில் கொள்ளையர்களிடம் சிக்கியிருந்தார். வாடிக்கையாளரே தேடி வந்து பணத்தை கொடுக்கிறாரா? மிக நன்று என்று அவர் மனதிற்குள் சிரித்து கொண்டார். அத்தியாயம் 49. கருப்பு கருப்பை உண்ணும். பிளாக் ஈட்ஸ் பிளாக். கப்பல்களை சூழ்ந்து நின்றவர்கள் சுமார் 100 பேர். அவர்கள் அனைவரும் வெவ்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் போல தெரிந்தனர். அவர்களது தலைவன் லிக்விட் சி நிலையில் இருந்தான். உன்னிடம் இருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுத்துவிடு, இல்லை என்றால் உங்களை கொன்று விடுவோம் என்று அவன் கரகரப்பான குரலில் மிரட்டினான். சியான் அமைதியாக, என்னிடம் பொக்கிஷங்கள் ஏதுமில்லை என்றார். பொய் சொல்லாதே, இப்போதுதான் பெவிலியனிலிருந்து வருகிறாய், உன்னிடம் எதுவும் இல்லை என்பதை நான் நம்ப மாட்டேன் என்று அந்த தலைவன் கத்தினான்.
நான் பெவிலியனிலிருந்து வருகிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று சியான் கேட்டபோது அந்த தலைவன் ஒரு கணம் தடுமாறினான். பின்னர் அவனது கண்களில் கொலை வெறி மின்னியது. இந்த வழி பெவிலியனுக்கு மட்டும்தான் செல்லும், அது தெரியாதா என்று சமாளித்தான். கொள்ளையர்கள் கப்பலை நெருங்கி தாக்கத் தொடங்கினர். சியான் தனது ஆட்களை தடுத்து, அவசரப்படாதீர்கள், யாராவது தாங்களாகவே வந்து பணம் கொடுக்கும்போது நாம் அதை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். கொள்ளையர்கள் கப்பலுக்குள் குதித்து டாங் குடும்பத்தினரை சூழ்ந்தனர். டாங் காங்வு மற்றும் சியாவோயா ஆகியோர் தயார் நிலையில் இருந்தனர். கடைசியாக ஏதேனும் சொல்ல விரும்புகிறாயா என்று முகமூடி தலைவன் சியானை கேட்டான். நான் இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும், நீதான் சாவதற்கு பொருத்தமான வழியை தேர்ந்தெடுத்து விட்டாய் என்றார் சியான். டாங் காங்வு தனது முஷ்டிகளால் தாக்கத் தொடங்கினர். அவரது ஒரு குத்தில் 2 கொள்ளையர்களின் நெஞ்சுக்கோடு நொறுங்கியது. சியாவோயா தனது தண்டர் ஸ்லாஷ் மூலம் ஒருவனின் தலையை சீவினாள். டாங் குடும்பத்தின் சீடர்கள் தங்களது டாவோ உடல்களை செயல்படுத்தி கொள்ளையர்களை துவம்சம் செய்தனர். இவர்கள் ஏன் இவ்வளவு பலமாக இருக்கிறார்கள்? அனைவரும் டாவோ உடல்களை கொண்டிருக்கிறார்களே என்று கொள்ளையர்கள் அலறினர். சியான் இப்போது முகமூடி தலைவனை நோக்கி நடந்தார். பணம் இருப்பவன் பலவீனமாக இருப்பான் என்று நினைத்தாயா? இப்போது நீ வைத்திருக்கும் ஒவ்வொரு ஆன்மீக கல்லையும் என்னிடம் ஒப்படை. சியான் தனது பலமான முஷ்டியால் ஒரு குத்து விட்டார். அந்த அதிர்வில் கொள்ளையனின் முகமூடி கிழிந்து சிதறியது. அவனது முகம் வெளிப்பட்டது. அவன் டோனர் டாவோ பிரிவின் 3 முக்கிய சீடர்களில் ஒருவனான யூ ஊசி அதிர்ச்சியில் உறைந்தான். ஏலத்தின் போது சியான் காட்டிய பணபலத்தை பார்த்து ஆசைப்பட்டு 3 பிரிவுகளை திரட்டி வழிபறி செய்ய திட்டமிட்டிருந்தான். ஆனால் சியான் ஒரு கொள்ளுத்த ஆடு அல்ல, ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனா என்பதை அவன் உணரவில்லை. நான் யார் என்று உனக்கு தெரிந்துவிட்டது, இனி உன்னை உயிரோடு விட முடியாது என்று கத்திய யூ ஊசி தனது முழு பலத்தையும் திரட்டி சியானை தாக்க பாய்ந்தான். யூ ஊசி காற்றில் மிதந்தான். அவனது உடல் முழுவதும் லிக்விட் சி நிலையின் உச்சக்கட்ட ஆற்றல் மின்னலாக பாய்ந்தது. நீயாக தேடிக்கொண்ட வினை இது என்று கர்ஜித்தவன் தனது 2 கைகளாலும் ஒரு புனிதமான முத்திரையை போட்டான். அவனது விரல்கள் யாழின் நரம்புகளை மீட்பது போல மிக வேகமாக அசைந்தன. வானில் உள்ள ஆன்மீக ஆற்றலை ஒன்றிணைத்து அவன் ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஃபார்மேஷன் என்ற மாபெரும் போர் வியூகத்தை உருவாக்கினான். விண்வெளி முழுவதும் அதிரும் வகையில் ஒரு பயங்கரமான அழுத்தம் பரவியது. இந்த வியூகத்தை என்னை வெளிப்படுத்த வைத்ததற்காக உன்னை பாராட்டலாம். இப்போது நிம்மதியாக செத்துப்போ என்று கத்தினான். அத்தியாயம் 50. யாருக்கு துணிச்சல் அதிகம்? நட்சத்திர ஒளியைப் போன்ற அந்த வியூகத்தின் ஆற்றல் வானத்திலிருந்து ஒரு விண்கல்லைப் போல சியான் மீது பாய்ந்தது. இதை கண்ட அனைவரும் அதிர்ந்தனர். இது சிண்டியன் நிலை நிபுணரையே கொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டதே என்று மக்கள் வியந்தனர். ஆனால் டாங் குடும்பத்தினர் கலங்கவில்லை. அவர்கள் கண்களுக்கு சியான் ஒரு தோல்வியுறாத வீரன். சியான் அமைதியாக நின்றார். அவர் தனது ஹெவன் ரேங்க் வாளை உருவினார். அடுத்த நொடி அவரது கண்கள் முற்றிலும் கருப்பு நிறமாக மாறின. அவருக்குள் இருந்த பிசாசு போன்ற ஆற்றல் வெளிப்பட்டது. டெவில் பிளேட், டிவைன் வில். இது 10,000 மடங்கு அதிகரிக்கப்பட்டு ஒரு பேரரசர் தரத்திலான தாக்குதலாக மாறியது. சியான் தனது வாளை கீழே வீசியபோது ஒரு அடர் கருப்பு நிற வாழ்வீச்சு வானத்தை பிளந்தது. பூம் பூம் பூம். யூ ஊசியின் அந்த பலமான வியூகம் ஒரு கண்ணாடி போல சிதறியது. என்ன, இது சாத்தியமே இல்லை என்று அலறிய யூ ஊசி தப்பிக்க முயன்றான். ஆனால் அந்த வாழ்வீச்சு அவனது வலது கையை துண்டித்து அவனது பாதி உடலை இரத்த வெள்ளத்தில் ஆழ்த்தியது. சியான் அவனது இடத்திற்கு பாய்ந்து அவனது விண்வெளி மோதிரத்தை பறித்துவிட்டு அவனது முகத்திலேயே ஒரு பலமான குத்துவிட்டார். அழகான முகத்தை கொண்டிருந்த அந்த தேவகுமாரன் இப்போது மூக்கு உடைந்து தரையில் கிடந்தான். சியான் அவனது நெஞ்சின் மேல் காலை வைத்து அழுத்தினார். யாராவது அசைந்தால் இவன் செத்தான் என்று சியான் எச்சரித்தார். பின்னர் தனது சீடர்களை பார்த்து, ஷியாவோயா, இவர்களிடம் உள்ள அனைத்தையும் பிடுங்குங்கள், உள்ளாடையை தவிர எதையும் விட்டு வைக்காதீர்கள் என்றார். 100க்கும் மேற்பட்ட கொள்ளையர்கள் நிர்வாணமாக நின்றனர். அவர்கள் குளிரால் நடுங்கவில்லை, அவமானத்தால் நடுங்கினர். இப்போது இந்த கப்பலிலிருந்து கீழே குதித்து ஓடுங்கள் என்று சியான் சிரித்தார். என்ன, பல்லாயிரக்கணக்கான அடி உயரத்திலிருந்து குதித்தால் நாங்கள் செத்து விடுவோமே என்று அவர்கள் கதறினர். ஷியாவோயா, சத்தம் போடுபவர்களை கொல் என்றார் சியான். ஷியாவோயா உடனடியாக சிலரின் தலைகளை சீவினாள். பயந்து போன மற்றவர்கள் உயிருடன் இருந்தால் போதும் என்று அங்கிருந்து கீழே குதித்தனர். சியானுக்கு இப்போது கூடுதலாக 4 ஆகாய கப்பல்கள் கிடைத்தன. அவர் கீழே கிடந்த யூ ஊசியை பார்த்து புன்னகைத்தார். சாக தயாராகிவிட்டாயா? யூ ஊசியின் முகம் பயத்திலும் ஆத்திரத்திலும் கோணலாக மாறியது. பரலோக மாஸ்டர் தாவோ பிரிவை நீ மிக குறைவாக எடை போட்டுவிட்டாய். என்னை கொன்வது அவ்வளவு எளிது என்று நினைத்தால் நீ பெரிய தவறு செய்கிறாய் என்று கத்திய யூ ஊசி திடீரென தனது நாவை கடித்து இரத்தத்தை கக்கினான். அந்த இரத்தம் காற்றில் ஒரு மர்மமான முத்திரையாக மாறி மறைந்தது. தலைவரே, இது அவர்களின் அவசர கால அபாய சிக்னல் என்று டாங் காங்வு பதறினார். ஆமாம், நீங்கள் அனைவரும் அழியப் போகிறீர்கள் என்று யூ ஊசி வெறித்தனமாக சிரித்தான்.
டாங் சியானின் கண்கள் குளிர்ந்தன. அவர் தனது வாளால் ஒரே வீச்சில் யூ ஊசியின் இடது கையை துண்டித்தார். 2 கைகளும் இல்லாத நிலையில் யூ ஊசி வலியால் துடித்தான். தொடர்ந்து பேசு, பார்க்கலாம் என்று சியான் இருண்ட குரலில் கூறினார். யூ ஊசி அடங்காமல் மிரட்ட சியான் அவனது வலது காலையும் துண்டித்தார். எனக்கு அடங்காதவர்களை பிடிக்கும், இன்னும் பேசு என்றார் சியான் அமைதியாக. யூ ஊசி இப்போது மௌனமானான். டாங் சியானின் கொடூரத்திற்கு முன்னால் தனது வீரம் செல்லாது என்று அவன் உணர்ந்தான். அப்போது வானில் ஒரு முத்திரை தோன்றி அதிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அந்த உருவத்தின் தலைக்கு மேலே 3 மலர்கள் மிதந்தன. ஒரு சிண்டியன் நிபுணர் வந்துவிட்டார். என் பிரிவை சேர்ந்தவனை தொட எவ்வளவு துணிச்சல்! நீங்கள் அனைவரும் சாகப் போவது உறுதி என்று அந்த தாவோயிச நிபுணர் கர்த்தித்தார். ஆனால் சியானின் கப்பலிலிருந்து 2 சிண்டியன் நிலை நிபுணர்கள் பெவிலியன் அனுப்பியவர்கள் முன்னால் வந்தனர். பரலோக பெவிலியனின் கௌரவ விருந்தினரை தொட உனக்கு துணிவிருக்கிறதா என்று அவர்கள் அதட்டினர். பெவிலியனின் பெயரை கேட்டதும் வந்தவர் திகைத்தார். யூ ஊசியை விடுவித்தால் உங்களை விட்டு விடுகிறேன் என்று அவர் எச்சரித்தார். சியான் பயப்படவில்லை. அவனை திரும்ப பெற வேண்டுமா? பொக்கிஷங்களை கொடுத்துவிட்டு அவனை எடுத்துக்கொள் என்றார். அந்த அதிகாரி ஆத்திரமடைய சியான் அசால்ட்டாக தனது வாளை பின்னோக்கி வீசி யூ ஊசியின் கடைசி காலையும் துண்டித்தார். பின்னர் அவனது அந்தரங்க உறுப்பை நோக்கி வாழ்முனையை வைத்தார். இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கிறாயா? அத்தியாயம் 51. அபாய உணர்வு. மூடியாரை பயிற்சி. வந்த அதிகாரி தாவோ வூயின் அதிர்ச்சியில் உறைந்தார். சியான் இவ்வளவு மூர்க்கமாக இருப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. யூ ஊசி இப்போது கை கால்கள் இல்லாத ஒரு மரக்கட்டை போல கிடந்தான். அவனை அப்படியே விட்டுவிட்டு போனால் அந்த அதிகாரியின் கௌரவம் கெடும். ஐயா, என்னை காப்பாற்றுங்கள் என்று யூ ஊசி மரண பயத்தில் கதறினான். கை கால்கள் இல்லாவிட்டாலும் பெண்களை கவரலாம், ஆனால் ஆண்மை போனால் வாழ்க்கையே வீண் என்று அவன் நடுங்கினான். வேறு வழியின்றி தாவோ வூயின் ஒரு விண்வெளி மோதிரத்தை வீசினார். இதில் 50,000 நடுத்தர ஆன்மீக படிகங்கள் உள்ளன. அவனை விட்டுவிடு. சியான் அதை லாவகமாக பிடித்துக்கொண்டு மிகவும் கஞ்சத்தனம் என்று முணுமுணுத்துவிட்டு யூ ஊசியை ஒரு உதைவிட்டு அதிகாரி பக்கம் தள்ளினார். இந்த கடனை தீர்க்காமல் விடமாட்டோம் என்று வன்மத்துடன் கூறிவிட்டு அந்த அதிகாரி மறைந்தார். பணம் தருவதாக இருந்தால் நான் எப்போதுமே வியாபாரத்திற்கு தயார் என்று சியான் கிண்டலாக சிரித்தார். டாங் குடும்பம் 4 கொள்ளையடிக்கப்பட்ட கப்பல்களுடன் வெற்றிகரமாக தளம் திரும்பியது. பெவிலியனின் 2 வீரர்கள் விடைபெறும்போது சியான் அவர்களுக்கு தலா 20,000 ஹெவன்லி கிறிஸ்டல்கள் அடங்கிய மோதிரங்களை பரிசாக அளித்தார். இது அவர்கள் சம்பளத்தை விட பல மடங்கு அதிகம். இதை மறுக்காதீர்கள், நண்பர்களாக ஏற்குங்கள் என்ற சியானின் அதிகார தோரணை அவர்களை மண்டிய வைத்தது. அவர்கள் சென்றதும் சியானின் முகம் தீவிரமானது. எல்டர்களே, வாங்கிய பொருட்களை உடனடியாக விநியோகிக்குங்கள். மற்ற வேலைகளை விட்டுவிட்டு அனைவரும் மூடிய ஆரை பயிற்சியில் ஈடுபடுங்கள் என்று கட்டளையிட்டார். பெரிய மரம்தான் அதிக காற்றை எதிர்கொள்ளும். டாங் குடும்பத்தின் அபார வளர்ச்சி பல எதிரிகளை உருவாக்கும் என்பதை சியான் அறிவார். போருக்கு தயாராவதே இப்போதைய ஒரே வழி. அவசியம். இப்போது டாங் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தாவோ உடல் கிடைத்துவிட்டது. எனவே திறமைக்கோ அல்லது வளங்களுக்கோ பற்றாக்குறை இல்லை. அவர்களுக்கு தேவையானது கால அவகாசம் மட்டுமே. முக்கிய வியூகத்தை செயல்படுத்து டாங் சியான் கட்டளையிட்டார். பூம்! டாங் எஸ்டேட் முழுவதையும் ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையம் சூழ்ந்து கொண்டது. சியான் தனது குடும்ப உறுப்பினர்களை திரட்டி உரையாற்றினார். கவனிங்கள், இந்த நொடியிலிருந்து உங்கள் முழு கவனமும் பயிற்சியில் மட்டுமே இருக்க வேண்டும். அரை ஆண்டிற்குள் நீங்கள் அனைவரும் இன்னேட் நிலையை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அரை ஆண்டிற்குள் அனைவரும் அந்த நிலையை அடைவது சாத்தியமற்றது என்று எல்டர்கள் திகைத்தனர். ஆனால் சியான் உறுதியாக இருந்தார். வளங்கள் ஒரு பிரச்சனை அல்ல, எனக்கு தேவையானது உங்கள் மன உறுதி மட்டுமே என்றார். சியான் தனியாக தனது அறைக்கு சென்றார். இந்த ஏலம் அவருக்கு பல எதிரிகளை தந்திருந்தது. குறிப்பாக செலஸ்டியல் மாஸ்டர்ஸ் தாவோ பிரிவு. அவர்களிடம் நாய்க்குட்டிகளைப் போல சிண்டியன் நிலை நிபுணர்கள் ஏராளமாக இருந்தனர். அதைவிட சியானை கவலையடைய செய்தது சூபாமுன்தான். அவனுக்கு பின்னால் சூ எனும் மாபெரும் பரலோக குடும்பம் இருக்கலாம் என்று அவர் சந்தேகித்தார். சியான் முதலில் எசன்ஸ்டோன் எனும் கருவியை எடுத்தார். இதனுள் போராற்றல் உறைந்திருந்தது. சிஸ்டம் 10,000 மடங்கு அதிகரிப்பை செயல்படுத்து. டிங்! 10,000 மடங்கு அதிகரிப்பு வெற்றி. அந்த கல் உடைந்து பிரபஞ்சமே அதிரும் வகையில் போராற்றல் வெளிப்பட்டது. சியான் தனது ஹெவன் டெவில் கலை மூலம் அந்த ஆற்றலை அப்படியே விழுங்கினார். அவர் தனது இடது கையில் வாழ் நிழலையும் வலது கையில் கத்தி வீச்சையும் உருவாக்கினார். இரண்டையும் ஒரே நேரத்தில் பயிலத் தொடங்கினார். அத்தியாயம் 52. மகா முழுமை நிலை. பரலோக தடையை தகர்த்தல். 3 நாட்கள் கடந்தன. சியானின் ஆன்மக்கடலில் வாளும் கத்தியும் மெல்ல மெல்ல உருப்பெற்றன. திடீரென டாங் எஸ்டேட் முழுவதும் ஒரு அதிர்வு ஏற்பட்டது. டிங் டிங் கிளாங்! குடும்ப உறுப்பினர்களின் கைகளில் இருந்த ஆயுதங்கள் அனைத்தும் தானாகவே நடுங்கத் தொடங்கின. என்ன நடக்கிறது? யாராவது தாக்குகிறார்களா என்று இளைஞர்கள் பயந்தனர். இல்லை, கடந்த 3 நாட்களாக எஸ்டேட் முழுவதும் ஒரு கனமான அழுத்தம் நிலவுகிறது.
இது வாள் மற்றும் கத்தியின் நோக்கம், ஸ்வர்ட் அண்ட் பிளேட் இன்டென்ட் என்று ஒரு இளைஞன் கூறினான். அங்கிருந்த பலர் இந்த அதிர்வை கொண்டே தங்களது சொந்த போர் நோக்கங்களை மேம்படுத்த தொடங்கினர். டாங் சியாவோயா கூட தனது கத்தியை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினாள். 30% கத்தி நோக்கத்தை கொண்டிருந்த அவளால் கூட காற்றில் பரவியிருந்த அந்த மாபெரும் சக்தியை எதிர்க்க முடியவில்லை. அப்போது 3 எல்டர்களும் தோன்றினர். எல்டர் டாங் சான்சின் பெருமையுடன் கூறினார், யாரும் பயப்பட வேண்டாம், நமது குடும்பத் தலைவர் வாள் மற்றும் கத்தி நோக்கத்தை பயின்று கொண்டிருக்கிறார். அனைவரும் வாயடைத்து போயினர். நாங்கள் ஒன்றை செய்யவே திணறுகிறோம், ஆனால் தலைவர் 2ஐ ஒரே நேரத்தில் ஒரே இவ்வளவு உயரத்தை எட்டிவிட்டாரா? அவர் உண்மையில் பூமியில் இறங்கி வந்த தேவர்தான். டாங் சியான் தனது அறைக்குள் அமர்ந்திருந்தார். அவரது ஆன்ம கடலில் இருந்த வாளும் கத்தியும் இப்போது முழுமையாக திடமாகிவிட்டன. இது மகா முழுமை நிலை, கிரேட் பெர்ஃபெக்ஷன் ரெல்ம். தலைவர் மீது என்னை ஒப்பிட்டது எவ்வளவு முட்டாள்தனம் என்று அங்கிருந்தவர்கள் வியந்து நிற்கையில் காற்றில் பரவியிருந்த கத்தி மற்றும் வாள் நோக்கம் இன்டென்ட் பெரும் கொந்தளிப்பை சந்தித்தது. அடுத்த நொடி டாங் எஸ்டேட்டில் இருந்த ஒவ்வொரு வீரனின் வாளும் கத்தியும் உரையை விட்டு வெளியேறி விண்ணை நோக்கி பாய்ந்தன. ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் தலைவர் அறையை சுற்றி ஒரு ஒளிவட்டமாக சுழன்றன. அறையிலிருந்து வெளியே வந்த டாங் சியானின் தலைக்கு மேலே பளிங்கு போல ஜொலிக்கும் முழுமையடைந்த வாள் மற்றும் கத்தி வடிவங்கள் மிதந்தன. இது அல்டிமேட் பெர்ஃபெக்ஷன் நிலை என்று எல்டர் டாங் சான்சின் மூச்சு திணற கூறினார். ஆனால் திடீரென வானம் இருண்டது. இடி முழக்கத்துடன் பரலோக தடை இறங்கியது. அந்த பயங்கரமான அழுத்தத்தில் காற்றில் சுழன்று கொண்டிருந்த ஆயுதங்கள் சிறகு உடைந்த பட்டங்களைப் போல தரையில் விழுந்து சிதறின. சியானின் கத்தி மற்றும் வாள் நோக்கம் சிதையத் தொடங்கியது. பரலோக விதியே, எங்கள் டாங் குடும்பத்திற்கு வாழ வழியை வைக்க மாட்டாயா என்று எல்டர் டாங் ஆவேசமாக சியானை காப்பாற்ற பாய்ந்தார். ஆனால் பரலோக அழுத்தம் அவரை ஒரு பொம்மையைப் போல தூக்கி எறிந்தது. அவர் ரத்தம் கக்கி விழுந்தார். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பரலோக தடையை உடைப்போம். தலைவர் இல்லாமல் டாங் குடும்பம் இல்லை என்று சியாவோ கத்தினாள். 100கணக்கான சீடர்கள் தங்களது தாவோ உடல்களை செயல்படுத்தி சியானுக்கு கேடையாக நிற்க தயாரானார்கள். அப்போது சியான் கண்களை திறந்தார். அனைவரும் பின்வாங்குங்கள் என்று கர்ஜித்த அவர் வானத்தை நோக்கி விரல் நீட்டினார். விதியே, நீ என்னை தடுக்க பார்க்கிறாயா? நான் இந்த நோக்கத்தை தாண்டி மகா விசை நிலையை அடைவேன். நோக்கம் என்பது ஆரம்பம், விசை என்பது பிரபஞ்சத்தின் ஆற்றலை தன் ஆன்மாவுடன் இணைப்பது. ஒரு சிண்டியன் நிபுணரால் கூட எட்ட முடியாத அந்த நிலையை அடைய சியான் முடிவு செய்தார். சிஸ்டம், இப்போது உன்முறை. எனக்கு 10,000 மடங்கு அதிகரிப்பை வழங்கு. அத்தியாயம் 53. எதிர்பார்த்த ஆச்சரியம், விசையை நிலைநிறுத்துதல். டிங். 10,000 மடங்கு அதிகரிப்பு செயல்படுத்தப்படுகிறது. பரலோக தடையின் அழுத்தமும் சியானின் அதிகரித்த ஆற்றலும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. பூமி அதிர வானம் பிளந்தது. டாங் எஸ்டேட்டின் பாதுகாப்பு வளையம் மின்மினி பூச்சியாய் மின்னியது. சியானின் உடல் பலமாக அதிர்ந்தது. திடீரென சியானின் வாள் மற்றும் கத்தி நோக்கங்கள் கண்ணாடி போல உடைந்து சிதறி காற்றில் மறைந்தன. எல்டர்கள் மரண பயத்தில் உறைந்தனர். முயற்சி தோற்றுவிட்டதா? நோக்கமே சிதைந்து விட்டதே. இனி தலைவரின் ஆன்மா பிழைக்குமா என்று அனைவரும் கதறினர். பரலோக தடையின் இடிமுழக்கம் மட்டுமே எஞ்சியிருந்தது. டாங் குடும்பமே நம்பிக்கை இழந்து நின்றது. ஆனால் அற்பமான பூச்சிகளை பார்த்து ஏளனம் செய்வது போல அந்த பரலோக இடிமுழக்கம் ஒலித்தது. ஆனால் எல்லா சத்தங்களும் அடங்கிய அந்த நொடியில் உலகம் லேசாக அதிர்ந்தது. தரையில் சிதறி கிடந்த வாள்களும் கத்திகளும் மீண்டும் உயிர் பெற்றன. டிங் 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 டாங். ஷியாவோயா திகைத்து போனாள். சிதைந்து போன அந்த நோக்கம் இன்டென்ட் இப்போது முன்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக உருமாறி விண்ணை தொட்டது. பரலோக விதி, ஹெவன்லி டாவ், ஆத்திரமடைந்தது. மேகங்கள் கருத்து திரண்டன. எல்டர்கள் தலைதூக்க முடியாமல் அழுத்தப்பட்டனர். ஆனால் ஷியான் மட்டும் காற்றில் கம்பீரமாக நின்றார். அவருக்கு இந்த பரலோக அழுத்தம் ஒரு பொருட்டே அல்ல. வாடே, என்னிடம் வா என்று ஷியான் கர்ஜித்தார். தரையிலிருந்து ஒரு செயின்ட் ரேங்க் வாள் பாய்ந்து வந்து அவர் கையில் அமர்ந்தது. ஷியான் அந்த புயல் மேகங்களுக்குள் பாய்ந்தார். விதியை எதிர்த்தால் பிழைக்கலாம், ஆனால் என்னை எதிர்த்தால் சாவை தவிர வழியில்லை. இதோ பெற்றுக்கொள். ஷியான் தனது டெவில் பிளேட் மூலம் ஒரு 100 அடி நீள கருப்பு ஒளி வீச்சை வீசினார். கிராஷ்! கண்ணாடி உடைவது போல அந்த பரலோக மேகங்கள் 2ஆக பிளந்தன. அடுத்ததாக ஒரு செயின்ட் ரேங்க் கத்தியை உருவினார். சுப்ரீம் யோங் மந்திரத்தை உச்சரித்து ஒரு தங்க காகமாக மாறினார். ஒரு கிடைமட்ட வீச்சு, ஒரு செங்குத்து வெட்டு. பரலோக விதியின் மேகங்கள் சிதறியோடின. ஷியான் அங்கேயே தனது கிரேட் டெமானிக் டிசல்யூஷன் கலையை பயன்படுத்தி சிதறிய அந்த பரலோக ஆற்றலை அப்படியே விழுங்கினார். சிஸ்டத்தின் 10,000 மடங்கு அதிகரிப்போடு பரலோக ஆற்றலும் சேர்ந்ததால் ஷியானின் நோக்கம் இன்டென்ட் இப்போது மகாவிசை எனும் உச்ச நிலையை அடைந்தது. யார் இங்கே சிறந்தவன் என்று கேட்க தேவையில்லை. வானுக்கும் மேலாக நான் நின்று உலகையே கீழே பார்க்கிறேன். விதியே, உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் என்று சியான் கர்வத்துடன் சிலைத்தார். வானம் தெளிந்தது. ஷியான் ஒரு கடவுளைப் போல காட்சியளித்தார். டாங் குடும்பமே அவர் காலடியில் விழுந்து வணங்கியது. விதி என்பது ஷியானுக்கு முன்னால் வெறும் தூசி என்று எல்டர்கள் பெருமிதம் கொண்டனர்.
ஷியான் 2 இம்பீரியல் ரேங்க் ஆயுதங்களை எடுத்து அவற்றில் தனது மகாவிசையை ஏற்றி மலைச்சரிவில் நட்டு வைத்தார். நமது குடும்பத்தில் வாள் அல்லது கத்தி பயிற்சி செய்பவர்கள் இங்கே வந்து ஞானம் பெறலாம் என்று அறிவித்தார். குடும்பமே உற்சாகத்தில் மிதந்தது. சிலர் ஈட்டி பயிற்சியை விட்டுவிட்டு வாள் பயிற்சிக்கு மாறத் தொடங்கினர். ஷியான் கிழக்கு நோக்கி திரும்பினார். அவரது பார்வை பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்த டானி நகரத்தின் மீது விழுந்தது. அங்கே டானி மேனர் என்ற மாளிகையும் அதில் டானி ஸ்டோன் என்ற அதிசய கல்லும் இருந்தது. அதன் மூலம் இயற்கை ஆற்றலை பெறலாம். ஆனால் அந்த நகரத்தின் தலைவரின் மகள் ஒரு அரக்கத்தனமான குணம் கொண்டவள். அவளை பிளட் ஆர்கிட் என்று மக்கள் ரகசியமாக அழைத்தனர். அவளுக்கு பின்னால் செலஸ்டியல் மாஸ்டர் டாவ் பிரிவின் ஆதரவு இருந்தது. தற்போது அந்த நகரம் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருந்தது. மிருகங்களின் பேரலை பீஸ்டைட் அந்த நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நகரத்தை காப்பவர்களுக்கு டானி கல்லை பயன்படுத்த அனுமதி உண்டு என்ற அறிவிப்பு வெளியானது. அத்தியாயம் 54. புறப்பாடு. தியான் நகரம். மிருகாலையை முறியடித்தல். மிருகாலையை முறியடிப்பதா? அதன் அர்த்தம் என்ன என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். டாங்ஷியான் தனது அடுத்த இலக்கை முடிவு செய்துவிட்டார். அந்த டானி கல் அவருக்கு தேவை. அது இயற்கை ஆற்றலை அவருக்கு வழங்கும். மிருகங்கள் நகரத்தை தாக்கப் போகிறதா? இது உண்மையாக இருக்க முடியாது. இது நகைச்சுவை அல்ல. நானே கேள்விப்பட்டேன். ஒரு மாபெரும் மிருகாலை டானி நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே டெஃபான் நகரம் உட்பட 8-9 நகரங்கள் தரைமட்டமாகிவிட்டன. எவரும் உயிர் பிழைக்கவில்லை. டானி நகரமே பீதியில் உடைந்தது. நகரத் தலைவர் அமைதியை காக்க முயன்றார். ஆனால் மக்கள் வெளியேறத் தொடங்கினார். அவர் உதவி கேட்டு வெஸ்ட்கேட் மேனருக்கும் செலஸ்டியல் மாஸ்டர் டாவ் பிரிவுக்கும் அவசர கடிதங்களை அனுப்பினார். டாங் குடும்ப எஸ்டேட்டில் ஷியான் முன் ஒரு கடிதம் இருந்தது. அது பரலோக பெவிலியனிடமிருந்து வந்திருந்தது. மிருகாலை நெருங்குகிறது. டானி மேனர் உதவி கோருகிறது. பெவிலியனுடன் நட்பு கொண்டது நல்லதாக போயிற்று. இவ்வளவு விரைவாக தகவல் கிடைக்கிறது என்று ஷியான் புன்னகைத்தார். எல்டர் டாங் சாஞ்சி மெச்சாகமடைந்தார். தலைவரே, இது டானி கல்லை அடைய ஒரு பொன்னான வாய்ப்பு. ஷியான் உடனடியாக புறப்பட தயாரானார். அவருடன் எல்டர் டாங் சாஞ்சாயும் சென்றார். மேகக்கப்பல் டானி நகரத்தை நோக்கி விரைந்தது. அதே சமயம் வெஸ்ட்கேட் மேனரில் ஷுமென்சியாவுடி தனது தந்தையிடம் அனுமதி கோரினாள். ஷியான் கொடுத்த அவைக்கனிங் ஸ்டோன் மூலம் அவளது அசூர் ஃபீனிக்ஸ் உடல் முழுமையாக வெடித்திருந்தது. அவளுக்கு இப்போது போர்க்கள அனுபவம் தேவைப்பட்டது. 50 வீரர்களுடன் அவளும் டானி நகரத்தை நோக்கி கிளம்பினாள். டானி நகரம் ஒரு மாபெரும் நகரம் போல தெரிந்தது. ஷியான் அங்கே இறங்கிய போது வேறொரு மேகக்கப்பலும் இறங்கியது. அதிலிருந்து ஒருவன் வெளியே வந்து வன்மத்துடன் சிரித்தான். உலகம் எவ்வளவு சிறியது பார்த்தாயா? ஷியான் அந்த பக்கம் திரும்பி பார்த்தார். ஓ, நீ உன் பெயர் என்ன என்று தலையை சொரிந்தார். என் பெயர் சூசியான் என்று ஆத்திரத்தில் கர்ச்சித்தான் அந்த யூஜன் பிரிவு சீடன். ஆமாம், சமீரத்தில் நிறைய நடப்பதால் உன் பெயர் மறந்துவிட்டது என்று ஷியான் கிண்டலாக சிரித்தார். அப்போது ஒரு குளிர்ந்த குரல் கேட்டது. ஜூனியர் பிரதர் சூ, இவன்தான் நீ சொன்ன அந்த டாங்ஷியானா? வானை பிழைக்கும் வாழ்வீச்சு தலையை சிதக்கியது. அங்கே இருந்தவர்கள் அதிர்ந்தனர். இது 50% வாழ்நோக்கம், ஸ்வாட் இன்டென்ட். இவர் யூஜின் பிரிவின் ஜியாண்டுவாக இருக்க வேண்டும். 10,000 ஆண்டுகளில் ஒரு முறை பிறக்கும் ஏதை. அவரிடம் இன்னேட் இமார்டல் ஸ்வாட் பாடி உள்ளது என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ஜியாண்டு முன்னால் வந்தான். அவரது கண்களில் வாழி நிழல்கள் ஆடின. அவன் தனது கையை உயர்த்தி ஷியானை நேரடியாக சுட்டிக்காட்டினான். சாக தயாராகிவிட்டாயா? ஷியான் பேச்சற்று நின்றார். சாக தயாரா? உனக்கு எங்கிருந்து இவ்வளவு நம்பிக்கை வருகிறது என்று கேட்டார். 50% வாழ்நோக்கத்தை வைத்துக் கொண்டு தன்னிடம் மோதுவது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை அந்த இளைஞன் அறியவில்லை. ஷியான் கோபப்படவில்லை. ஏனெனில் வேறுபட்ட நிலையில் இருப்பவர்களுடன் கோபம் கொள்வதில் அர்த்தமில்லை. ஜியான்டுவின் வலது கை நடுவிரலில் மின்னிய அந்த விண்வெளி மோதிரத்தை கண்டதும் டாங் சியான் புன்னகைத்தார். விண்வெளி மோதிரம் வைத்திருப்பவன் எவனும் என் உயிர் நண்பன்தான். வார், பழகலாம் என்றார். ஜியான்டுவின் முகம் பனிக்கட்டியாய் மாறியது. அவனது வாழ் நோக்கம் ஸ்வாட் இன்டென்ட் மேலும் 30% அதிகரித்தது. அத்தியாயம் 55. மயங்கி விழுந்த மேதையா இவன்? செத்துப்போ என்று ஜியான்டு கர்ஜித்தபோது வானமே பிளப்பது போன்ற வாழ்வீச்சு வெளிப்பட்டது. மின்னல் கீற்றுகள் காற்றை கிழித்தன. பூமி சிலந்தியின் வலையைப் போல விரிசல் விட்டது. சுற்றியிருந்தவர்கள் மூச்சடைத்து பின்வாங்கினர். 10,000 ஆண்டுகளில் ஒருமுறை பிறக்கும் இம்மார்டல் ஸ்வாட் பாடியின் பலம் இதுதான். இவனுக்கு இணையான வீரன் இளைய தலைமுறையில் எவரும் இல்லை என்று மக்கள் வியந்தனர். சூசியான் கைகளை கட்டிக்கொண்டு கர்வத்துடன் நின்றான். டாங்சியான் எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும் ஜியான்டுவின் இந்த சோல் ஸ்வாட் தாக்குதலுக்கு முன்னால் அவன் ஒன்றுமே இல்லை என்று கணக்கு போட்டான். சியான் அமைதியாக நின்று கவனித்தார். இந்த வாள்முறை பார்க்க நன்றாக இருக்கிறதே, இதன் பெயர் என்ன என்று ஆர்வமாக கேட்டார். இது சோல் ஸ்வாட், ஆன்மாவே வாளாக மாறும் கலை. இந்த உலகம் இப்போது என் கட்டுப்பாட்டில் உள்ளது. சாக தயாரா என்றான் ஜியான்டு. ஒரு டீல் வைத்துக் கொள்ளலாம். இந்த வாள்முறையை எனக்கு கற்றுக்கொடு, உன்னை உயிரோடு விடுகிறேன் என்றார் சியான். ஜியான்டு ஆத்திரத்தில் ஒரு கருப்பு வாளை உருவி 100 அடி நீள வாழ்வீச்சை சியான் மீது இயக்கினான். ஏன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாய் என்று சலித்து கொண்ட சியான் வெறும் கையால் அந்த தாக்குதலை நோக்கி ஒரு குத்து விட்டார். வெறும் சதையாலேயே என் வாளை தடுக்க பார்க்கிறாயா? மடிந்து போ என்று ஜியான்டு கத்தினான். பூம்! ஒரு மந்தமான சத்தம் கேட்டது. அடுத்த நொடி அந்த பிரம்மாண்ட வாழ்வீச்சு சியானின் ஒற்றை குத்தில் சிதறிப்போனது. ஜியான்டுவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. ஒரு மண்பானை அளவுள்ள சியானின் முஷ்டி அவன் முகத்தை நெருங்கியது. கிராக்!
அவனது கழுத்து ஒரு பக்கமாக சாய்ந்தது. அவன் பம்பரம் போல சுழன்று 100 அடி தள்ளிப்போய் விழுந்தான். அவன் காற்றில் பறக்கும்போதே சியான் லாவகமாக அவனது மோதிரத்தை பறித்து கொண்டார். டானி நகரத்தின் வாசலில் மரண அமைதி நிலவியது. சியான் வாயடைத்து போனான். ஒவ்வொரு முறையும் சியான் முடிந்துவிட்டான் என்று அவன் நினைக்கும் போதெல்லாம் அவனது கன்னத்தில் அறை விழுந்தது போன்ற அவமானம் மிஞ்சியது. அப்போது ஷிமென்சியோடி தனது மேக கப்பலில் வந்து இறங்கினாள். அங்கு நின்றிருந்த சூசியானை பார்த்து, சூசியான், உனக்கு எவ்வளவு துணிச்சல்! டாங் குடும்பத்தினர் என் குடும்பத்தின் நண்பர்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர்களை துன்புறுத்த உனக்கு என்ன தைரியம் என்று ஆவேசமாக கத்தினாள். சூசியான் அழாத குறையாக நின்றான். அடிவாங்கியது தாங்கள்தான் என்பதை அவள் கவனிக்கவில்லை. சியான், நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நான் இருக்கும் வரை இவர்கள் உங்களை தொட முடியாது. ஜியான் 2 என்ற ஒரு கொடூரமான மேதை இங்கே வந்திருக்கிறான். அவனிடம் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்கள். அவன் இம்மார்டல் ஸ்வாட் பாடி கொண்டவன் என்று மூச்சிறைக்க கூறிவாள். சியான் தோள்களை உயர்த்தினார். அந்த ஜியான் 2 ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆளில்லை. சியான், விளையாடாதீர்கள். அவனால் உலகையே வாளாக மாற்ற முடியும். என்னால் கூட அவனை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாது என்றாள் சியோடி. உண்மையிலேயே அவன் ஒரு அறைக்குத்தான் லாயக்கு என்றார் சியான். சியோடி எரிச்சலடைந்தாள். நான் உங்களை காப்பாற்ற பார்க்கிறேன். நீங்கள் ஏன் இவ்வளவு கர்வமாக பேசுகிறீர்கள்? சியான் புன்னகைத்து தூரத்தில் கிடந்த உருவத்தை சுட்டிக்காட்டினார். நீ சொன்ன அந்த மேதை இவன்தானா? சியோடி உற்று பார்த்தாள். அங்கே ஒரு பெரிய பள்ளத்தில் ஜியான் 2 ரத்தம் கக்கிக் கொண்டு கழுத்து ஒடிந்த நிலையில் கிடந்தான். இது எப்படி நடந்தது? யாராவது சிந்தியன் நிபுணர் வந்தாரா என்று திணறினாள். சியான் தன் மூக்கை தொட்டுக்கொண்டார். நான் தான் செய்தேன். அவன் என்னை கொல்ல முயன்றான். அதனால் நான் அவனை தட்டினேன். அவன் என்னை முதலில் தாக்கினான். அதனால் நான் அவனுக்கு ஒரு சிறிய பாடம் கற்பிக்க வேண்டியிருந்தது. சன்மானமாக இதை எடுத்துக்கொண்டேன் என்று கூறி தனது உள்ளங்கையை விரித்தார் சியான். அங்கே ஜியான் 2வின் விண்வெளி மோதிரம் மின்னியது. ஷிமென்சியோடி திகைத்து போனாள். ஜியான் 2வை சியான் ஏற்கனவே கையாண்டு விட்டதால் தான் அங்கிருந்தவர்கள் சிலையாக நின்றிருக்கிறார்கள் என்பது அவளுக்கு இப்போது புரிந்தது. இவ்வளவு நேரம் அவனை காப்பாற்ற வந்த தன்னை நினைத்து அவளுக்கு அவமானமாகவும் ஆத்திரமாகவும் வந்தது. என்னை வைத்து காமெடி செய்கிறாயா என்று சியானை முறைத்தாள். இல்லை, சரி, நீ ஏன் இங்கே வந்தாய் என்று சியான் பேச்சை மாற்றினார். மிருக அலைக்காக வந்ததாக கூறிய சியோடி சியானை அழைத்துக் கொண்டு டானி நகரத்திற்குள் சென்றாள். வெளியே நின்றிருந்த யுஜின் பிரிவினர் பரிதாபமாக தெரிந்தனர். 10,000 ஆண்டு மேதை என்று பில்டப் கொடுத்துவிட்டு இப்படி ஒரே அடியில் ஒடிந்து விழுந்து விட்டானே. இவர்களுக்கு பதிலாக ஒரு துண்டு சோயா கட்டியை, டோஃபுவை வைத்து வழிபடலாம் என்று மக்கள் ஏளனம் செய்தனர். சியான் அழுது கொண்டே நின்றான். அப்போது அங்கே ஒற்றை கை கொண்ட எல்டர் ஷீர் வந்தார். சியானால் அவமானப்பட்ட அவர் இப்போது தனது நண்பர்களுடன் வந்திருந்தார். டாங் குடும்பத்தை நான் சும்மா விடமாட்டேன் என்று கர்ஜித்த அவர் ருவான் சகோதரர்களை அறிமுகப்படுத்தினார். பிளாக்வின் ஃபோர்ட் கொள்ளையர்களான இவர்கள் சோல் கன்ஃபியூசிங் ஃபார்மேஷன் மூலம் எதிரிகளை கொள்ளக்கூடியவர்கள். ஊசி மீண்டும் கண்விழித்து அவனை கொல்லுங்கள் என்று கத்தினான். அத்தியாயம் 56. அவர்கள்தான் ஆரம்பித்தார்கள். நான் தற்காத்துக் கொண்டேன். விடுதிக்குள் சியோடி சியானை எச்சரித்துக் கொண்டிருந்தாள். யுஜின் பிரிவு தங்களது சிறந்த சீடன் அவமானப்பட்டதை சும்மா விடாது. 3 பிரிவுகள் 2 பிரிவுகளாக மாறினால் உனக்கு ஏதேனும் கவலையா என்று சியான் கேட்டபோது சியோடிக்கு தூக்கி வாரி போட்டது. டோன்லின் பிரிவு அழிந்தது போல இவர்களும் அழியப் போகிறார்களா என்று அவள் பயந்தாள். நான் இங்கே டானி கல்லுக்காக வந்தேன். மிருக அலை என்பது வழியில் வரும் ஒரு சிறு தொந்தரவு, அவ்வளவுதான் என்றார் சியான். விளையாடாதே சியான், இந்த மிருக அலையில் சிந்தியன் நெறி அரக்கர்கள் இருப்பதாக தகவல் வந்துள்ளது என்று சியோடி எச்சரித்தாள். அப்படியா? அரக்கர்களின் இதய கற்கள் பீஸ்ட் கோர்ஸ் நல்ல விலைக்கு போகுமே என்று சியான் குதூகலமடைந்தார். சியோடிக்கு மயக்கமே வந்துவிட்டது. இவன் எப்போதுமே பணத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறானே. அறிவுள்ள அரக்கர்கள் சாதாரணமாக மனித இடங்களுக்கு வரமாட்டார்கள். யாரோ அவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று தோன்றுகிறது என்று சியோடி சந்தேகத்தை வெளிப்படுத்தினாள். அதே சமயம் டானி மேனரில் ஒரு சிவப்பு நிற மின்னல் பாய்ந்தது. அது டானி மேனர் தலைவரின் மகள், பிளட் ஆர்கிட் என்று அழைக்கப்படும் பெண். அவளது முகம் கூர்மையாகவும் பார்வை வஞ்சகம் நிறைந்ததாகவும் இருந்தது. அவள் வந்ததும், அப்பா, நான் வந்துவிட்டேன் என்று கத்தினாள். அவளது வருகை டானி நகரத்தின் சூழ்நிலையை இன்னும் சிக்கலாக்கப் போகிறது என்பது மட்டும். அவளது வருகை டானி மேனர் ஊழியர்களிடையே ஒரு தொற்றுநோய் பரவியது போன்ற பயத்தை உண்டாக்கியது. அவள் மேனர் தலைவரின் மூத்த மகள் பிளட் ராக்ஸி. அப்பா, நான் வந்துவிட்டேன். இனி டானி மேனர் இன்னும் சிறப்பாக வளரும் என்று கூறிக்கொண்டே 2 பேரை அறிமுகப்படுத்தினாள். முன்னால் ஒரு தங்க அங்கி அணிந்த இளைஞன் கர்வத்துடன் நின்றான். அவனுக்கு பின்னால் மின்னல் போன்ற கண்களை கொண்ட ஒரு இளைஞன் வந்தான். ரோசி அவளது தந்தையின் காதில் கிசுகிசுத்தாள். அப்பா, இவன் சுசென்சி கிடையாது, இவன் ஒரு மாபெரும் ஆளுமை. அந்த தங்க அங்கி இளைஞன் தனது விசிறியை மடக்கி கர்வத்துடன் சொன்னான், நான் சூ குடும்பத்தை சேர்ந்தவன். அத்தியாயம் 57. நகரத்தை கைவிடுவதா, எல்லாம் வீந்தானா? சூ என்ற பெயரை கேட்டதும் மேனர் தலைவரின் முகம் மாறியது. பரலோக கிளான் சூவா என்று அவர் வியந்து போய் அந்த இளைஞன் சூ பாமுன் காலடியில் விழுந்து வணங்கினார். ரோசி உடனடியாக சூ பாமுனின் கையை பிடித்துக்கொண்டு அவனிடம் நெருக்கமாக பழகத் தொடங்கினாள். சூ பாமுன் அவளை தனது அணைப்பிற்குள் இழுத்து, நீ என்னை திருப்திப்படுத்தினால் உனக்கு வேண்டியதை செய்வேன் என்று பகிரங்கமாகவே அவளிடம் லீலைகளில் ஈடுபட்டான்.
இதைக் கண்ட சுசென்சி ஆத்திரமடைந்தான். ஆனால் சூ குடும்பத்தின் அதிகாரத்திற்கு முன்னால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. சூ பாமுன் தனது நிபந்தனையை விதித்தான். எனக்கு டேனி கல் வேண்டும். மேனர் தலைவர் முதலில் தயங்கினாலும் ரோசியை சூ பாமுனுக்கு மனம் முடித்து கொடுத்துவிட்டு இந்த குப்பையான டேனி நகரத்தை விட்டு வெளியேறி சூ குடும்பத்தின் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லலாம் என்ற திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டார். நகரத்தில் உள்ள மக்களும் உதவிக்கு வந்த பிற பிரிவினரும் என்ன ஆவார்கள் என்று கேட்டதற்கு சூ பாமுன் அமட்சியமாக சொன்னான். அந்த பாழடைந்த நகரம் எக்கேடு கெட்டால் எனக்கு என்ன, கல்லை எடுத்துக்கொண்டு இப்போதே கிளம்புவோம். இருப்பினும் ஷிமன் சியாட்டி போன்ற பழைய நண்பர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மேனர் தலைவர் அனுமதி கேட்டார். சூ பாமுன் அதற்கு அரை நாள் அவகாசம் கொடுத்தார். சியான் மற்றும் சியாட்டி ஆகியோர் மேனருக்கு அழைக்கப்பட்டனர். அங்கே யுஜின் பிரிவின் எல்டர்ஷிர் மற்றும் ருவான் சகோதரர்கள் சியானை கொலைவெறியுடன் பார்த்தனர். சியான் அவர்களை பார்த்து புன்னகை செய்தார். புதிய பன்றிகள் கிடைத்துவிட்டன, நன்றாக கொழுத்திருக்கிறார்கள் என்று அவர் மனதிற்குள் நினைத்து கொண்டார். மேனர் தலைவர் அனைவர் முன்னிலையிலும் வந்து நின்றார். ஒரு முக்கியமான அறிவிப்பு, நான் டேனி நகரத்தை கைவிடப் போகிறேன். கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. நாங்கள் நகரத்தை காக்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், நீங்கள் எப்படி இப்படி கூறலாம் என்று மக்கள் கத்தினர். மேனர் தலைவர் குரூரமான புன்னகையுடன் சொன்னார், பரலோக கிளான் சூ பாமுன் அவர்கள் என் மகளை அழைத்து செல்லப் போகிறார்கள். டேனி கல்லை அவரிடம் கொடுக்கப் போகிறேன். எனவே இந்த நகரத்தை காக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இது சூ அவர்களின் கட்டளை. யாருக்காவது இதில் ஆட்சேபனையுண்டா? அவர் தனது கையை அசைத்தபோது சூ பாமுனின் அந்த மாபெரும் அதிகாரமும் அழுத்தமும் அங்கிருந்தவர்களை நிலைகுலைய செய்தது. பரலோக கிளான் சூ என்ற பெயர் ஒரு மாபெரும் மலையைப் போல அங்கிருந்தவர்கள் மீது அழுத்தத்தை உண்டாக்கியது. எவரும் மறுப்பு தெரிவிக்க துணியவில்லை. தலைவர் டாங், நமது பயணம் வீணாகிவிட்டது போலிருக்கிறது என்று ஷிமன் சியாட்டி வருத்தத்துடன் கூறினார். அப்படியா என்று சியான் குரூரமாக புன்னகை செய்தார். நான் எதை விரும்புகிறேனோ அதை யாராலும் என்னிடமிருந்து பறிக்க முடியாது. சியான் அதிர்ந்தாள். சியான், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அது பரலோக கிளான். டேனி மேனரில் ஏகப்பட்ட நிபுணர்கள் இருக்கிறார்கள். சூ பாமுனை தொடுவது என்பது பரலோக கிளானுடன் போர் பிரகடனம் செய்வதற்கு சமம். சியானின் கண்கள் இருண்டன. சூ குடும்பம் தனது குடும்பத்தின் மிகப்பெரிய எதிரி என்பது அவருக்கு தெரியும். இன்னும் அரை நாள் இருக்கிறது, அது போதும் என்று கூறிவிட்டு சியாட்டி பதிலளிக்கும் முன்பே மின்னல் வேகத்தில் வானில் பறந்து மறைந்தார். டேனி நகரத்திற்கு வெளியே சியான் காற்றில் மிதந்து சென்றபோது பின்னாலிருந்து பயங்கரமான கொலைவெறி ஆற்றல் பாய்ந்து வந்தது. சிறுவனே நில்! யுஜின் பிரிவின் எல்டர்ஷிர், ருவான் சகோதரர்கள் ஜியாண்டு மற்றும் சூசியான் ஆகியோர் அவரை வழிமறித்தனர். உன்னை நரகத்திற்கு அனுப்ப வந்திருக்கிறோம் என்று எல்டர்ஷிர் கத்தினார். சியான் சலிப்புடன் தலையசைத்தார். ஒரு கையை தொலைத்தும் உனக்கு புத்தி வரவில்லையா? சரி, இந்த சொத்தை கை கூட்டத்தை வைத்துக்கொண்டு என்னை தடுக்க பார்க்கிறாயா? ருவான் சகோதரர்கள் சியானை சூழ்ந்து கொண்டு தங்களது சோல் கன்ஃபியூசிங் ஃபார்மேஷன் வியூகத்தை செயல்படுத்தினர். அவர்கள் சியானை சுற்றி அசுர வேகத்தில் சுழல சியான் ஒரு இருண்ட மாய உலகிற்குள் தள்ளப்பட்டார். அங்கே ஒளியோ சத்தமோ இல்லை. அவன் முடிந்து விட்டான். இந்த வியூகத்தில் சிக்கியவன் உயிரோடு திரும்பியதில்லை. அவனது ஆன்மாவை இது சிதைத்துவிடும் என்று எல்டர்ஷிர் குதூகலித்தார். ஆனால் அந்த மாய உலகிற்குள் சியானின் கண்கள் மின்னின. எனக்கு வலியே பிடிக்காது, நீங்களே செத்துப்போவது நல்லது. கிராக்! வானமே பிளப்பது போன்ற ஒரு மின்னல் வீச்சு. ருவான் சகோதரர்களில் இளையவன் நடுவே இரண்டாக பிளக்கப்பட்டான். வியூகம் நொறுங்கியது. இது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண மனிதனால் எப்படி தப்பிக்க முடிந்தது என்று மற்ற இருவர் அலறினர். சியான் தனது வாளை உயர்த்தினார். உங்கள் ஆன்மாக்கள் என் ஆன்மாவை அடிமைப்படுத்த முடியாத அளவுக்கு மிகவும் பலவீனமானவை. அவர் சாதாரணமாக வாளை வீசினார். ஆனால் அந்த வீச்சில் காலம் உறைந்து போவது போன்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. அடுத்த நொடி மீதியுள்ள இரு சகோதரர்களின் தலைகளும் காற்றில் பறந்தன. இது வாழ்விசை என்று எல்டர்ஷிர் மரண பயத்தில் கத்தினார். விசை நிலையை அடைந்தவனிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. உலகில் சாத்தியமற்றது எதுவும் இல்லை என்று கூறிய சியான் எல்டர்ஷிர் பக்கம் திரும்பினார். எல்டர்ஷிர் உடனடியாக மண்டியிட்டு, என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு நாயாக பணிபுரிகிறேன் என்று கதறினார். மன்னிக்கவும், நான் நாய்களை வளர்ப்பதில்லை என்று கூறி சியான் ஒரே வெட்டில் அவனை அழித்தார். சூசியான் தப்பிக்க முயன்றான். அவனது தலையும் துண்டிக்கப்பட்டது. இறுதியில் ஜியாண்டு மட்டும் எஞ்சினான். அவன் ஒரு தெய்வத்தை பார்ப்பது போல சியானை பார்த்து நடுங்கினான். அவனது தலையும் காற்றில் உருண்டது. யுஜின் பிரிவின் மொத்த கூட்டமும் துடைத்தெறியப்பட்டது. சியான் அவர்கள் அனைவரது மோதிரங்களையும் எடுத்துக்கொண்டு பிணங்களை திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து நகர்ந்தார். அவருக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான வேலை எஞ்சியிருந்தது.
சியானின் ஆன்ம சக்தி 1000 மைல்கள் வரை பரவியது. மிருக அலை அங்கேதான் இருக்கிறது என்று கூறிவிட்டு அந்த திசையை நோக்கி மின்னலாய் பாய்ந்தார். பூமி அதிர்ந்தது. 10,000 காட்டு மிருகங்கள் மரங்களை வேரோடு சாய்த்தபடி டானி நகரத்தை நோக்கி வெறித்தனமாக ஓடி வந்தன. அந்த இராணுவத்தின் கடைசியில் ஒரு மனிதனை விட 2 மடங்கு உயரமான ஒரு மாபெரும் கருப்பு ஓநாய் நடந்து வந்தது. அதன் முதுகில் கருப்பு அங்கி அணிந்த ஒருவன் அமர்ந்திருந்தான். அவனது கைகள் காய்ந்த கிளைகளைப் போல கொடூரமாக இருந்தன. அவனது உள்ளங்கையில் ஒரு மர்மமான கருப்பு உருண்டை சுழன்று கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்சம்தான் 10,000 ஆன்மாக்களின் ரத்தம் கிடைத்துவிட்டால் டெமான் தாவோ யுகம் தொடங்கும் என்று அவன் விகாரமாக சிரித்தான். அப்போது அவனுக்கு மேலே ஒரு குரல் கேட்டது. அப்படியானால் யாரோ ஒருவன்தான் இந்த மிருக அலையை கட்டுப்படுத்துகிறான் என்பது உண்மைதான். சியான் காற்றில் மிதந்து கொண்டிருந்தார். யாரடா நீ, என்னை தடுக்க பார்க்கிறாயா என்று அந்த அரக்கன் கேட்டான். சியான் சிரித்தார். இல்லை, நீ தவறாக புரிந்து கொண்டாய். நான் உன்னை தடுக்க வரவில்லை, உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். இந்த டானி நகரத்தை அழிக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்றார். அத்தியாயம் 59. உனக்கு உதவி செய்யவே வந்திருக்கிறேன். அந்த அரக்கன் சிலே அதிர்ந்தான். உதவி செய்யவா? உன்னை நான் நம்ப மாட்டேன், செத்துப்போ என்று கூறி தனது கருப்பு உருண்டையிலிருந்து ஆன்மாவை பறிக்கும் ஒளியை வீசினான். அது சியான் மீது நேரடியாக பட்டது. நீ ஒரு பெரிய ஆள் என்று நினைத்தேன், ஆனால் வெறும் குப்பை என்று அவன் எகத்தாளம் பேசினான். அந்த ஒளி பட்டால் எவரும் அவனது அடிமையாகி விடுவார்கள். ஆனால் சியான் அசையாமல் நின்றார். ஓ, இந்த சக்தியை வைத்துதான் மிருகங்களை கட்டுப்படுத்துகிறாயா? பரவாயில்லை, நன்றாக இருக்கிறது என்றார் அமைதியாக. சிலே அலறினான். நீ எப்படி உயிரோடு இருக்கிறாய்? அவன் தனது மாபெரும் கருப்பு ஓநாய் பிளாக் சன்னை ஏவினான். அந்த ஓநாய் மின்னல் வேகத்தில் சியானை தாக்க பாய்ந்தது. சியான் தனது ஆன்ம சக்தியை ஒரே ஒரு முறை அழுத்தினார். பும்! அந்த மாபெரும் ஓநாய் மூக்கு மற்றும் வாயில் ரத்தம் வழிய தரையில் சுருண்டு விழுந்தது. அடுத்த நொடி சியானின் ஆன்ம அழுத்தம் சிலே மீது மலையைப் போல இறங்கியது. அவனது முழங்கால்கள் தரையில் மோதி உடைந்தன. பணிந்து விடுகிறாயா என்று சியான் கேட்டார். சிலே நயவஞ்சகமாக பணிவது போல நடித்து திடீரென தனது கருப்பு உருண்டையை சியான் முகத்திலேயே வெடிக்க செய்தான். அந்த பயங்கரமான வெடிப்பில் எல்லாம் தரைமட்டமானது. இப்போது நீ காலி என்று சிலே சிரித்தான். ஆனால் புகை மண்டலம் விலகியபோது சியான் ஒரு கருப்பு சுழலை உருவாக்கி அந்த வெடிப்பை அப்படியே விழுங்கியதைக் கண்டான். அது ஹெவன் டெவில் கலை. உன்னால் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று கூறி சியான் அவனது கழுத்தை பிடித்தார். அவனது ஆன்மாவை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். சிலே இப்போது சியானின் உண்மையான அடிமையானான். சியான் அவனது நினைவுகளை ஆராய்ந்தார். ஆனால் அவை சிதைக்கப்பட்டிருந்தன. அவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு தகவல் 10,000 ஆன்மாக்களின் இரத்தத்தை சேகரித்து பிளாக் விண்ட் ஃபோர்ட் கோட்டைக்கு கொண்டு செல். அப்படியானால் பிளாக் விண்ட் ஃபோர்ட் தலைவனும் ஒரு அரக்கனா என்று சியான் யோசித்தார். 10,000 ஆன்மாக்களின் இரத்தத்தை வைத்து அவன் என்ன செய்யப் போகிறான் என்று யோசித்தபடி சியான் அந்த அரக்கனின் விண்வெளி மோதிரத்தை கைப்பற்றினார். அதில் ஒரு இரத்த சிவப்பு நிற உருண்டை இருந்தது. அதனுள் பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்களின் அலறல் சத்தம் கேட்டது. பிளாக் விண்ட் ஃபோர்ட் தலைவன் ஏதோ ஒரு மாபெரும் சதித்திட்டத்தில் ஈடுபட்டிருப்பது உறுதியானது. ஆனால் சியான் இப்போது வேறொரு திட்டத்தை தீட்டினார். சூபாமுன், உனக்கு ஒரு பெரிய பரிசை அனுப்பப் போகிறேன், பெற்றுக்கொள் என்று சிரித்தபடி தனது ஆன்ம சக்தியால் அந்த ஒட்டுமொத்த மிருக கூட்டத்தையும் மறைத்துவிட்டு மாயமானார். அதே சமயம் டானி மேனரின் அந்தரங்க அறையில் சூபாமுன் மற்றும் பிளட் ரோசி ஆகியோர் சிற்றின்பத்தில் மூழ்கியிருந்தன. சிறிது நேரம் கழித்து சூபாமுன் வெளியே வந்து, நேரமாகிவிட்டது, நாம் கிளம்பலாம் என்றார். மேனர் தலைவர் மகிழ்ச்சியுடன், கப்பல் தயாராக உள்ளது என்று சொன்ன அந்த நொடியில் பும்! பூமி பிளந்தது. பயங்கரமான இடிமுழக்கம் கேட்டது. மிருகங்கள், ஆயிரக்கணக்கான மிருகங்கள் நகரத்தை தாக்குகின்றன என்று அலறல் சத்தங்கள் கேட்டன. அத்தியாயம் 60. மிருக அலை வந்துவிட்டது. தியாங்தாவோ கிளானின் உண்மையான பலம். சூபாமுன் எரிச்சல் அடைந்தான். இன்னும் 3 நாட்கள் கழித்து வரவேண்டிய மிருகங்கள் இப்போதே எப்படி வந்தன என்று கத்தினான். மேனர் தலைவர் பயத்தில் நடுங்கினார். நகரத்தின் அமைதி குலைந்து எங்கும் மரண ஓலம் கேட்டது. வானில் பறந்து தப்பிக்க முயன்றவர்களை ஆயிரக்கணக்கான பறக்கும் அரக்கர்கள் சூழ்ந்து கொண்டன. ஏன் பயப்படுகிறீர்கள்? வெறும் மிருக கூட்டம்தானே, நான் இப்போதே அவற்றை சிலைக்கிறேன் என்று சூபாமுன் கர்வமுடன் சொன்னான்.
மேனர் தலைவர் உடனடியாக உதவிக்கு வந்திருந்த அனைத்து பிரிவினரையும் நகர மதிலுக்கு அழைத்தார். விடுதியிலிருந்த ஷிமைன் சியோடியும் தகவல் அறிந்து மதிலுக்கு ஓடினார். அங்கே மேனர் தலைவர் மற்றும் பல நிபுணர்கள் திகைத்து நின்றனர். ஏனெனில் மதிலுக்கு வெளியே நின்றிருந்த லட்சக்கணக்கான மிருகங்கள் ஆக்ரோஷமாக தாக்காமல் சிலைகளைப் போல அமைதியாக நின்றன. அவை ஏன் இன்னும் தாக்கவில்லை என்று சியோடி கேட்டாள். தெரியவில்லை, மிருகங்களுக்கு சிந்திக்கும் திறன் கிடையாது, அவை எதற்காக காத்திருக்கின்றன என்று ஒரு எல்டர் குழம்பினார். சியோடியின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. இதற்கும் டாங்ஷியானிக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமோ? ஆனால் அவரால் எப்படி இவ்வளவு மிருகங்களை கட்டுப்படுத்த முடியும் என்று அவள் வியந்தாள். அப்போது சூபாமுன் கர்வமுடன் மதிலுக்கு வந்தான். வெறும் அற்பமான மிருகங்களைக் கண்டு இப்படி பயப்படுகிறீர்களே, ஷின்டியன் நிலை மிருகங்கள் கூட இதில் இல்லையே என்று ஏளனம் செய்தான். சூபாமுன் தனது சக்தியை காட்ட தயாரானான். ஆனால் அந்த மிருக கூட்டத்தின் பின்னால் இருந்து சியான் என்ன செய்ய போகிறார் என்பது அவனுக்கு தெரியாது. சூபாமுன் மதிலின் மேலிருந்து கூட்டத்தை கவனித்தார். அவரது பார்வை ஷிமென் சியோடியின் மீது படிந்தது. அழகியே, உனக்கு பயமாக இருந்தால் தாராளமாக என் அணைப்பிற்குள் வந்து ஒளிந்து கொள்ளலாம் என்று விகாரமாக சிரித்தார். சியோடிக்கு அருவருப்பாக இருந்தது. தேவையில்லை, நீங்கள் மிருக அலையை எப்படி தடுப்பது என்பதில் கவனம் செலுத்துங்கள் என்று முகத்தில் அடித்தார் போல கூறினாள். என் மீது நம்பிக்கை இல்லையா? இதோ பார் என்று சூபாமுன் கைகளை தட்டினார். அவருக்கு பின்னால் ஒரு முதியவர் தோன்றினார். அவரது கண்கள் மூடியிருந்தன. ஆனால் அவரிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு கடலை போல ஆழமாக இருந்தது. இவன் ஒரு ஜூடிங் நிலை நிபுணர். சூ குடும்பத்தின் உண்மையான பலத்தை உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாது என்று சூபாமுன் கர்வத்துடன் அறிவித்தார். ஜூடிங் நிலை நிபுணரை கண்டதும் அங்கிருந்த வீரர்களுக்கு புது தெம்பு வந்தது. ஆனால் மிருக அலையின் பின்னால் நின்றிருந்த சியான் இதை பார்த்தார். நல்ல வேளை நான் அவசரப்பட்டு தாக்கவில்லை. சூபாமுனை நான் கொன்றிருக்கலாம், ஆனால் அந்த ஜூடிங் கிழவன் என்னை கண்டுபிடித்திருப்பான். அப்போது டாங் குடும்பம் ஆபத்தில் சிக்கியிருக்கும். ஆனால் இப்போது நிலைமை வேறு. சியான் தனது அடிமை சிலைவிடம் கூடினார். மிகவும் கொடூரமான 5 மிருகங்களை தேர்வு செய். 2 புலிகள், ஒரு ஓநாய், ஒரு கரடி மற்றும் ஒரு நாகம் முன்னே வந்தன. இவை அனைத்தும் யுவான்ஹான் நிலையின் உச்சத்தில் இருந்தன. சியான் ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னார், முன்னேறுங்கள். அத்தியாயம் 61. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையிலான போர். சூபாமுனின் அதிகாரம். மிருகங்கள் பயங்கரமான சத்தத்துடன் தானி நகரத்தை நோக்கி பாய்ந்தன. தாக்குங்கள், சூபாமுன் இருக்கும்போது நமக்கென்ன பயம் என்று வீரர்கள் உற்சாகமாக கீழே இறங்கினார்கள். சுசேன்சி தான் ஒரு மேதை என்று ரோசிக்கு காட்ட விரும்பினான். அவன் மந்திரங்களை உச்சரிக்க அவனது கைகளிலிருந்து ஒரு மாபெரும் நெருப்பு பந்து கிளம்பி மிருக கூட்டத்தின் மீது விழுந்தது. பூம்! ஒரு காளான் மேகம் போல புகை எழுந்தது. 8ஓ 9ஓ மிருகங்கள் கருகி செத்தன. அற்புதம்! செலஸ்டியல் மாஸ்டர் தாவோ பிரிவின் நெருப்புக்கலை அபாரமானது என்று மக்கள் கைதட்டினர். சுசேன்சி கர்வத்துடன் சூபாமுனை பார்த்தார். ஆனால் சூபாமுன் வெறும் சிறுபிள்ளை விளையாட்டு என்று ஏளனம் செய்தார். ஷிமென் சியோடியும் தனது அசூர் ஃபீனிக்ஸ் சிறகுகளுடன் மின்னல் வேகத்தில் மிருகங்களை சிதைத்துக் கொண்டிருந்தாள். அவளது அழகையும் வீரத்தையும் பார்த்த சூபாமுன், இவள்தான் என் மனைவிக்கு ஏற்றவள், ரோசி எல்லாம் வெறும் விளையாட்டு பொருள்தான் என்று எண்ணிக்கொண்டார். முதல் கட்ட போரில் சில 1000 மிருகங்கள் கொல்லப்பட்டன. நகர வீரர்கள் உற்சாகமடைந்தனர். இவ்வளவுதானா? இதற்கா பயந்தோம்? இந்த மிருகங்கள் சூபாமுனின் பெயரை கேட்டே நடுங்குகின்றன என்று அவர்கள் தளர்வாக இருந்தனர். ஆனால் மிருக கூட்டத்திற்கு பின்னால் நின்றிருந்த சியான் புன்னகைத்தார். ஆரம்ப பலகாரங்கள் முடிந்துவிட்டன. இப்போதுதான் மெயின் கோர்ஸ் ஆரம்பம். சியானின் கட்டளைப்படி சிலை ஒரு இரகசிய கலையை செயல்படுத்தினார். அங்கிருந்த லட்சக்கணக்கான மிருகங்களின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறின. அவற்றின் தசைகளும் எலும்புகளும் உருமாறின. அவற்றின் பலம் 3 மடங்காகவும் வேகம் 2 மடங்காகவும் அதிகரித்தது. பூம்! மிருக அலை மீண்டும் நகரத்தை நோக்கி பாய்ந்தது. இந்த முறை அவை வெறும் மிருகங்கள் அல்ல. அவை ஒவ்வொன்றும் ஷின்டன் நிலைக்கு இணையான பலத்துடன் வந்தன. அசட்டையாக இருந்த டானி நகர வீரர்கள் இப்போது தங்களது இரத்தத்தால் அதற்கு விலை கொடுக்க வேண்டியிருந்தது. டானி நகர வீரர்கள் பெரும் உயிர் சேதத்தை சந்தித்தனர். அவர்களின் தைரியம் முற்றிலும் கரைந்து போனது. சுசேன்சியின் நெருப்பு மந்திரங்கள் இப்போது ஒரு மிருகத்தை கூட காயப்படுத்த முடியவில்லை. திறமையற்ற கூட்டமே, என்னை பாருங்கள் என்று கத்தியபடி சூபாமுன் போர்க்களத்தில் குதித்தார். தனது கருப்பு நிற வாளால் மிருகங்களை சிதைக்கத் தொடங்கினார். ஒரு மிருகம் அவரது கையை கடிக்க முயன்றபோது
அவரது உடலில் இருந்த ஒரு ரகசிய முத்திரை மின்னியது. அந்த மிருகம் அப்படியே ஆவியாகி போனது. இதைக் கண்ட அனைவரும் வியந்து நின்றனர். ஆனால் சியான் சும்மா இருக்கவில்லை. உங்கள் முறை வந்துவிட்டது என்று அவர் சைகை செய்ய 5 மின்னல் கீற்றுகள் பாய்ந்தன. சூபாமுன் ஒரு கருப்பு நச்சு பாம்பை சந்திக்க வேண்டியிருந்தது. அது அவரது இம்பீரியல் ரக தாக்குதல்களை தந்திரமாக தவிர்த்துவிட்டு அவரது மார்பில் ஓங்கி தட்டியது. பிரைமாடியல் நிலை மிருகங்களா? அவை எப்படி இங்கே வந்தன என்று அவர் திணறினார். அவருக்கு முன்னால் 2 வெள்ளை புலிகள், ஒரு சிவப்பு கரடி மற்றும் ஒரு மாபெரும் ஓநாய் என 5 ஷின்டன் நிலை அரக்கர்கள் வந்து நின்றனர். அத்தியாயம் 62. ஷிமன் சியோடியின் சந்தேகம். என்னதான் நோக்கம்? அந்த 5 அரக்கர்களும் சூபாமுனை சூழ்ந்து கொண்டனர். பயத்தில் அவரது முகம் வெளுத்தது. மேனர் தலைவர் கத்தினார், யாராவது சூ இளவரசரை காப்பாற்றுங்கள். டானி நகர வீரர்கள் முன்னே வந்தனர். ஆனால் ஒரு வெள்ளை புலி தனது வாயை திறக்க அதிலிருந்து வெளிப்பட்ட தங்க நிற ஒளிக்கற்றை அந்த வீரர்களை சிதைத்து தூக்கி எறிந்தது. இளவரசரே, கவலைப்படாதீர்கள், இதோ நான் வந்துவிட்டேன் என்று கத்தியபடி ஜூடிங் நிலை நிபுணரான முதியவர் கூ களத்தில் இறங்கினார். அவர் ஒருவராக அந்த 5 அரக்கர்களையும் எதிர்த்து போராடினார். சியான் இதையெல்லாம் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். இப்போதே தாக்க வேண்டாம். அவனிடம் இருக்கும் எல்லா ரகசிய ஆயுதங்களும் வெளியே வரட்டும். தாக்குதலை தொடருங்கள் என்று சிலைவுக்கு உத்தரவிட்டார். சூபாமுன் இப்போது பெரும் இக்கட்டில் இருந்தார். ஏன் எல்லா மிருகங்களும் என்னையே குறிவைக்கின்றன என்று அவர் கத்தினார். வேறு வழியின்றி அவர் தனது மார்பிலிருந்து ஒரு கருப்பு உருண்டையை எடுத்து எறிந்தார். அது ஒரு கருப்பு துளையை உருவாக்கியது. அது 5ஆம் நிலை ஷின்டன் நிபுணரை கூட கொல்லக்கூடியது. அந்த தாக்குதலில் பல மிருகங்கள் அழிந்தன. சியான் திருப்தியுடன் தலையசைத்தார். நல்லது, மற்றொரு ரகசிய ஆயுதம் காலி. இந்த நேரத்தில் ஷிமன் சியோடி ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தாள். மிருகங்கள் அவளை தீண்டக்கூட இல்லை. அவளுக்கு அருகில் இருந்தவர்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் மிருகங்கள் அவளை ஒரு காற்றை போல கடந்து சென்றன. ஏதோ தவறு நடக்கிறது. இந்த மிருகங்கள் யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அவை மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுகின்றன என்று மேலாளர் வாங் கூறினார். சியான் தூரத்தை பார்த்தாள். அங்கே மிருக கூட்டத்தின் பின்னால் அவளுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு ஆறா தெரிந்தது. அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. சியான் ஷிமென் சியோடியின் பார்வையை உணர்ந்து மெலிதாக புன்னகைத்தார். அவர்களுக்குள் இருந்த அந்த சிறு நட்புக்காக அவளை விட்டு வைக்க அவர் முடிவு செய்திருந்தார். ஆனால் சியோடி புத்திசாலித்தனமாக செயல்பட்டாள். பின்வாங்குங்கள், இன்று நடப்பதை யாரும் வெளியே சொல்லக்கூடாது என்று தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டாள். போர்க்களத்தில் சூபாமுன் சூபேயுன் மரண பயத்தின் உச்சத்தில் இருந்தார். அவரது பாதுகாப்பு கவசம் நொறுங்கியது. யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று அவர் கதறினார். அப்போது வானமே அதிர்ந்தது. இளவரசரை தொட யாருக்கு துணிச்சல் என்ற கர்ஜனையுடன் ஜின் லாவோ என்ற முதியவர் இறங்கினார். அவர் ஒரு 5 யுவான் நிலை சிந்தியன் நிபுணர். அவர் வந்த வேகத்தில் சுற்றியிருந்த 100கணக்கான மிருகங்களை ஒரே வீச்சில் சாம்பலாக்கினார். சூபாமுன் நிம்மதியடைந்து சிரிக்கத் தொடங்கினார். ஆனால் அந்த சிரிப்பு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திடீரென ஒரு கருப்பு மின்னல் போல அந்த பெரிய கருப்பு ஓநாய் தோன்றியது. எவரும் கண்ணிமைக்கும் முன் ஜின் லாவோவின் கழுத்தை அது கவ்வி துண்டித்தது. ஒரு மாபெரும் நிபுணரின் தலை பந்து போல காற்றில் உருண்டது. அத்தியாயம் 63. சூ கிளான் நிபுணரின் வீழ்ச்சி, மிருக அலையின் கோரத்தாண்டவம். ஜின் லாவோ கொல்லப்பட்டதைக் கண்டு டானி நகரமே உறைந்து போனது. மற்றொரு பாதுகாவலரான முதியவர் குலாவ் அதிர்ச்சியில் ஒரு வினாடி கவனக்குறைவாக இருக்க சியானின் 10,000 மடங்கு பலப்படுத்தப்பட்ட கருப்பு கரடி அவரது மார்பில் ஓங்கி அடித்தது. அவரது எலும்புகள் நொறுங்கின. சியான் உற்சாகத்தில் துள்ளினார். அற்புதம், ஒரு 5 யுவான் நிபுணரையே கொன்றுவிட்டேன். சியானின் கட்டளைப்படி கருப்பு ஓநாய் தனது வாயிலிருந்து ஒரு கருப்பு ஆற்றல் பந்தை, எனர்ஜி ஸ்பியரை நகர மதிலின் மீது ஏவியது. பூம்! டானி நகரத்தின் வலுவான மதில் சுவர் சரிந்து விழுந்தது. பிளட் ரோசி உள்ளிட்ட பலர் அங்கேயே உடல் சிதறி இறந்தனர். மேனர் தலைவரின் கால்கள் துண்டிக்கப்பட்டன. லட்சக்கணக்கான மிருகங்கள் நகரத்திற்குள் புகுந்து வேட்டையாடத் தொடங்கின. சூபாமுன் பயத்தில் அங்கேயே சிறுநீர் கழித்து விட்டார். ஓநாய் மெதுவாக அவரை நெருங்கியது. முதியவர் குலாவ் அவரை தடக்க முயன்றார். ஆனால் 5 அரக்கர்களும் சேர்ந்து அவரை கொன்று தீர்த்தனர். இறுதியில் ஓநாய் சூபாமுனின் கழுத்தை கவ்வி முடித்தது. அந்த நச்சுப்பாம்பு சூபாமுன் மற்றும் 2 எல்டர்களின் விண்வெளி மோதிரங்களை கொண்டு வந்து சியானிடம் கொடுத்தது. சியான் அவற்றை ஆராய்ந்தபோது மூச்சடைந்து போனார்.
அவற்றில் லட்சக்கணக்கான உயர்தர ஆன்மீக படிகங்கள், ஸ்பிரிட் கிறிஸ்டல்ஸ் மற்றும் பல ஹெவன் கிறிஸ்டல்கள் இருந்தன. ஏராளமான ராஜரீக ரக பொக்கிஷங்கள் குவிந்து கிடந்தன. ஒரு கிளை குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு இவ்வளவு செல்வம் என்றால் உண்மையான சூ கிளான் எவ்வளவு பலமாக இருக்கும் என்று சியான் வியந்தார். சூ குடும்பத்தை எதிர்ப்பது எளிதல்ல என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் அவர் அவசரப்படப் போவதில்லை. நிதானமாக தனது பலத்தை பெருக்கிக் கொள்ள முடிவெடுத்தார். யார் கையும் நனையாமல் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வாரிசையும் அவனது படையையும் சியான் அழித்துவிட்டார். சியான் இப்போது ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். சூ குடும்பத்தை நேருக்கு நேர் எதிர்ப்பது தற்கொலைக்கு சமம். சூபாமுனிடமிருந்து அந்த பொக்கிஷ மலை மற்றும் இரகசிய பாதுகாவலர்களை மீறி அவனை வீழ்த்துவது சாதாரணமாக சாத்தியமில்லை. ஆனால் ஒரு நிழல் வீரனாக இருந்து அவர் ஆடிய ஆட்டம் டானி நகரத்தையே தரைமட்டமாக்கிவிட்டது. மிருகங்களின் வெள்ளம் நகரத்திற்குள் பாய்ந்தது. சிலே தனது மந்திரங்களால் மரண வேட்டையை நடத்தினார். ஆனால் திடீரென வானை பிளந்து கொண்டு ஒரு கருப்பு மேக கப்பல் வந்தது. அதில் சூப்பிங் என்ற 5 யுவான் நிலை நிபுணர் நின்றிருந்தார். அவருடன் 10 சிண்டியன் நிபுணர்களும் வந்தன. அவர்கள் வந்த வேகத்தில் நகரிலிருந்த மிருகங்களை துவம்சம் செய்தனர். சியான் இதைக் கண்டு தனது ஆறாவை மறைத்துக்கொண்டு பதுங்கினார். ஆனால் சிலே தப்பிக்கவில்லை. சூபாமுன் கொல்லப்பட்டதைக் கண்ட சூப்பிங் ஆத்திரமடைந்தார். அரக்கனை, நீ சாகத் தயாராக இரு என்று கத்தியபடி தனது கையை உயர்த்தினார். அவரது வாய்ட் ஸ்லாட்டர் என்ற ஒற்றை தாக்குதலில் ஒட்டுமொத்த டானி நகரமும் தூசியாக மாறியது. சிலே, அந்த மாபெரும் ஓநாய் மற்றும் 5 சிண்டியன் மிருகங்களும் இரத்த மேகமாக சிதறின. அத்தியாயம் 64. வெளிப்பட்ட உண்மை. சிண்டியன் நிபுணரை கொல்லுதல். சியான் மறைந்திருந்து இதை பார்த்தார். ஒரு 5 யுவான் நிபுணரின் பலம் அவரை வியக்க வைத்தது. பரவாயில்லை, சூ குடும்பத்துடன் விளையாட இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று எண்ணி அவர் மெதுவாக தப்பிக்க முயன்றார். ஆனால் அவர் நினைத்தது நடக்கவில்லை. சூப்பிங் ஒரு இரகசிய முத்திரையை பயன்படுத்த சியானின் மார்பில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சூபாமுனின் விண்வெளி மோதிரம் திடீரென சிவப்பாக மின்னியது. சூபாமுனின் ஆன்மாவின் ஒரு சிறு பகுதி அந்த மோதிரத்தில் எஞ்சியிருந்தது. அதை சூப்பிங் கண்டுபிடித்து விட்டார். சிறு திருடா, மோதிரத்தை கொடு என்று கத்திய சூப்பிங் ஒரு 3 பிளாசம் நிலை நிபுணரை, சூ இங்காவை, சியானை துரத்த அனுப்பினார். சியான் ஓடுவது போல நடித்து சூப்பிங் மற்றும் மற்றவர்கள் அந்த இடத்தை விட்டு நகரும் வரை காத்திருந்தார். சூப்பிங் மற்ற நிபுணர்களுடன் அருகிலுள்ள அரக்கப் பிரிவுகளை, டெமானிக் செக்ட்ஸை அழிக்க கிளம்பினார். இப்போது சியானும் சூ இங்காவும் மட்டுமே எஞ்சியிருந்தனர். சூ இங்கா சியானை மலிமறித்தான். மரணமே, மோதிரத்தை ஒப்படை என்று கூறி ஏளனமாக சியானை அறைய முயன்றார். சியான் பயந்தது போல நடித்து அவனுக்கு அருகில் சென்றார். ஆனால் கைகள் மோதும் தருணத்தில் சியானின் முகம் கொடூரமான கொலைவெறியால் மாறியது. சியான் தனது ஹெவன் டெவில் பாடி ஷேட்டரிங் கலையை செயல்படுத்தினார். இது சியானின் பலத்தை நொடிப்பொழுதில் பல மடங்கு அதிகரித்தது. ஆரம்பத்தில் பலவீனமாக தோன்றிய அந்த தாக்குதல் சூயிங்காவின் கையை தொட்டதும் இமயமலையின் எடை போல மாறியது. சூயிங்காவின் முகத்தில் இருந்த எகத்தாளம் மறைந்து மரண பயம் அப்பியது. அவன் தற்காத்து கொள்ளும் முன்னே சியான் தனது ஹெவன் டெவில் பாடி ஷேட்டரிங் கலையை பயன்படுத்தி சூயிங்காவின் வலது கையை சிதைத்தார். நீ ஒரு அரக்கப் பிரிவை சேர்ந்தவன் என்று அலறியபடி சூயிங்கா பின்வாங்கினான். சூயிங்கா தப்பிக்க முயன்றான். ஆனால் சியான் அவனை விட வேகமாக தாக்கினார். ஒரு கட்டத்தில் சியான் தனது செயின்ட் கிரேட் ஐஸ் சோல் பிளேட் வாளை உருவாக்கினார். ஒரு சாதாரண மனிதனிடம் புனித ரக வாள் இருப்பதைக் கண்டு சூயிங்கா அதிர்ச்சியில் உறைந்தான். நீ யார் என்று அவன் கத்தினான். நரகத்தில் போய் யமனிடம் கேள் என்று கூறி சியான் தனது வாளை வீசினார். சூயிங்கா தனது ஆன்மாவையே எரித்து சோல் பர்னிங் சியானுடன் சேர்ந்து சாக முயன்றான். ஆனால் சியானின் 0 ஆட் என்ற ரகசிய கலை அவனை சாம்பலாக்கி ஒரு கருந்துளைக்குள் இழுத்து கொண்டது. சியான் அனைவரது விண்வெளி மோதிரங்களையும் கைப்பற்றினார். ஆனால் ஒரு தந்திரமாக சூபாமனின் மோதிரத்தை மட்டும் அழிக்காமல் வைத்துக் கொண்டார். தண்ணீர் இன்னும் கலங்கவில்லை, இன்னும் கொஞ்சம் கலங்குவோம் என்று அவர் புன்னகைத்தார். அத்தியாயம் 65. யுஜின் பிரிவை அழித்தல். வானில் பறந்து கொண்டிருந்த சூப்பிங் தனது உள்ளங்கையில் இருந்த ஆன்ம முத்து சோல் போல் உடைந்ததைக் கண்டு அதிர்ந்தார். சூயிங்கா கொல்லப்பட்டு விட்டார். யார் அவன்? அந்த சாதாரண மனிதனால் இது சாத்தியமில்லை என்று கத்தினார். ஆத்திரத்தில் அவர் தனது 5 யுவான் நிலை சக்தியை வெளிப்படுத்த 100 மைல் சுற்றில உள்ள காடு பாலைவனமாக மாறியது. சூப்பிங் மீண்டும் டானி நகரத்திற்கு திரும்பினார். அங்கு சியானின் வாசனையை தேடினார். இங்கு அரக்க சக்தி, டெமானிக் எனர்ஜி இருக்கிறது. அந்த சிறுவன் தான் இதற்கு தொடர்புடையவன். அவனை விடுவிக்காதீர்கள் என்று தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டார். சூபாமுனின் மோதிரம் இன்னும் அழியாமல் இருப்பதை உணர்ந்த சூப்பிங், அவன் பேராசையினால் அந்த மோதிரத்தை வைத்திருக்கிறான், அதுவே அவனுக்கு மரண வாரண்டாக மாறும் என்று வஞ்சகமாக சிரித்தார். அதே சமயம் ஒரு ரகசிய பள்ளத்தாக்கில் மறைந்திருந்த பிளாக் விண்ட் ஃபோர்ட் கோட்டைக்குள் ஒரு மெலிந்த கருப்பு அங்கி மனிதன் கண்களை திறந்தான். சிலே இறந்து விட்டான். என் 10,000 ஆன்மாக்களின் ரத்தமுத்து எங்கே என்று அவன் வெறித்தனமாக கத்தினார். அவரிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி சூப்பிங்குக்கு இணையாக இருந்தது. அவனது பல ஆண்டுகால உழைப்பு வீணானதை அவனால் தாங்க முடியவில்லை.
பிளாக் டிராகன் 14 தலைவன் பிளாக் மோ சூபிங்குக்கு இணையான 5 யுவான் நிலை நிபுணர். தனது இரத்தத்தை ஒரு கருப்பு கலைப்பொருள் மீது சொட்டவிட அதில் ஒரு சிவப்பு புள்ளி மின்னியது. ஆன்மாக்களின் இரத்தமுத்து இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது என்று அவன் விகாரமாக சிரித்தான். அவன் தனது சிறந்த ஒற்றனான ஹேயிங்கை அழைத்து அந்த இரத்தமுத்து யாரிடம் இருக்கிறது என்பதை அரை நாளில் கண்டுபிடித்து வர உத்தரவிட்டான். தோற்றால் திரும்பி வராதே, செத்துவிடு என்று எச்சரித்தான். மறுபுறம் சியான் தனது குடும்பத்தினருடன் கிளவுட் ஷிப்பில் வேகமாக பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஷிமென் சியோடியின் கப்பல் அவர் வழியை மறித்தது. அவளது முகம் கோபத்திலும் பயத்திலும் கலந்திருந்தது. தாங் குடும்பத் தலைவரே, நீங்கள் இன்னும் கொலை செய்வதை நிறுத்தவில்லையா? தானி நகர மக்கள் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தார்கள் என்று சியோடி ஆவேசமாக கேட்டாள். அடுத்த நொடி சியானின் உடலிலிருந்து வெளிப்பட்ட ஆன்மா அழுத்தம் அந்த இடத்தையே இருளாக்கியது. சியோடியின் ஆன்மா சிதைந்து போவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. வாயை மூடு, இதுவே உனக்கு நான் காட்டும் கடைசி கருவை. நான் யாரை கொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்க உனக்கு உரிமையில்லை என்று சியான் கர்ஜித்தார். சியோடி பயத்தில் உறைந்து போனாள். அத்தியாயம் 66. பிளாக் டிராகன் கொள்ளை கூட்ட தலைவனின் ஆத்திரம். சியான் தனது படைகளுடன் யூஜின் பிரிவின் தலைமையகத்தை அடைந்தார். யாரையும் உயிரோடு விடாதீர்கள் என்ற கட்டளை பிறந்தது. அரை நாளில் அந்த மாபெரும் பிரிவு தரைமட்டமானது. சியான் ஒரு விஷயத்தில் மட்டும் கருணை காட்டினார். எதிர்த்தவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். மற்றவர்கள் ஒரு செட் உடை மற்றும் கொஞ்சம் உணவுடன் வெளியேற்றப்பட்டனர். அப்பிரிவின் அனைத்து பொக்கிஷங்களும் ஆன்மீக நரம்பும் சியானால் உறிஞ்சப்பட்டன. இதை பார்த்து கொண்டிருந்த சியோடி மௌனமாக இருந்தாள். பிழைத்தவர்கள் தங்கள் உயிருக்கு அஞ்சினர். சியோடி அவர்களிடம், உங்களுக்கு செல்ல இடமில்லை என்றால் எங்கள் மேனருக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தாள். சியான் இப்போது தனது அடுத்த காயை நகர்த்த தயாரானார். ஆனால் அவருக்கு தெரியாமல் பிளாக் டிராகன் 14 ஒற்றன் அவரை நெருங்கிக் கொண்டிருந்தான். அதே சமயம் சூபிங்கும் சியான் திருடிச் சென்ற அந்த விண்வெளி மோதிரத்தின் மீது ஒரு இரகசிய கண்ணை வைத்திருந்தார். சியான் இப்போது 2 மாபெரும் 5 யுவான் நிபுணர்களின் பார்வையில் சிக்கியிருக்கிறார்.